ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நேசரே. நீங்க நம்முடைய கண்மலை, அடைக்கலமே, பலனே, மீட்பவரே, நம்மை காப்பவரே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலை, அடைக்கலமே, பலனே, என்னை மீட்டவரே. கண்மலை, அடைக்கலமே, பலனே, என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். என்னை அசைவுற விடமாட்டீர். என்னை அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். எக்காலத்தில் உம்மை நம்பிடுவேன். நிதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். என்னை அசைவுற விடமாட்டீர். என்னை அசைவுற விடமாட்டீர். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே. சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே. சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விடமாட்டீர். சொல்லுமா, என்னை அசைவுற விடமாட்டீர். என்னை அசைவுற விடமாட்டீர். என்னை அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நம்பி பாடிடும். நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே, அடைக்கலமே, பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே, அடைக்கலமே, பலனே, என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டீர். என்னை அசைவுற விடமாட்டீர். என்னை அசைவுற
விட மாட்டீர். அசைவுற விட மாட்டீர். என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. மகிமையின் மேகம் அவதான் விலகாத மேகம், முன் செல்லும் மேகம். லீடர் அவர்தான். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இறையாளு பரிசுத்தரே, நீரையா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இறையாளு பரிசுத்தரே, நீரையா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. Over to you, Appa.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா, மகிமையின் மேகம் நீங்க தான் அப்பா கர்த்தராஜா. ஹalleluya அப்பா கர்த்தராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. உங்க கரம் அப்பா கர்த்தராஜா. ஓ, எங்களோடு கூட இருந்தப்பா எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்லயும் கர்த்தராஜா, நீங்க செய்ய இருக்கிறப்பா அதிசயமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அப்பா உங்களுடைய சுத்த கிருபை, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அல்லேலூயா அப்பா. இப்போது நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த தருணத்துல ராஜா, அநேக பேர் அப்பா வீடு இல்லாம, அப்பா உணவு இல்லாம, அப்பா உடுத்த உடை இல்லாம, அப்பா கர்த்தராஜா, ஓ ராஜா அப்பா, இந்த மிடில் ஈஸ்ட் பக்கம் அப்பா மக்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்துல கர்த்தராஜா, நாங்க அப்பா இப்பொழுது அப்பா கர்த்தராஜா உம்மை நோக்கி பார்க்கும்படி எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்கு கூட அப்பா நாங்க என்னப்பா செய்ய போகிறோம் கர்த்தராஜா. இந்த நேரத்தை அப்பா நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா விசேஷமாக இந்த நாள்ல கர்த்தராஜா, அண்ணாவை மறைத்து நீங்க எங்களோடு கூட பேச போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. உமது கரம் அப்பா கர்த்தராஜா, அவரோட கூட இருந்த அப்பா எங்க எல்லாரையும் வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா உம்முடைய வார்த்தை கர்த்தராஜா, இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயம் ராஜா. அப்ப அந்த பட்டயம் வெறுமையா திரும்பவே திரும்பாது நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழிநடத்துங்க. நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்த எல்லாரையும் வந்து தேவனுடைய நாமத்தினால வந்து வரவேற்கிறோம். நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த மீட்டிங்காக ப்ரே பண்றதுக்கு போது ஒரு காரியம் வந்து இப்ப அண்ணன் மூலியமா ஆண்டவர் என்ன பேச போறா எனக்கு தெரியாது. பட் we are going to receive a prophetically. So we are going to so நீங்க யாரு இங்க ஜாயின் பண்ணிக்கீங்களோ இன்னைக்கு, ஓகே, ஒரு இந்த 45 நிமிஷம் நம்ம வந்து என்ன சொல்ற, நம்ம காதுகளை திறந்தவைகளாக வைத்துக்கொண்டு, ஓகே, நம்ம கேட்கும்படியாக உங்க எல்லாரையுமே வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். சோ அந்த வார்த்தையை நம்ம விட்டுறக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆனா ஓவர் டு யூ னா. தேங்க்யூடா. அப்படியே கண்களை மூடி தேவனை ஒரு நிமிடம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எப்பொழுதும் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ரட்சாவே. தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன், இலவசமாய் ஜீவ தண்ணீரை வாங்கி பருக கடவன் என்று சொன்னவர். அப்பா, உரத்த சத்தமாய் அந்த நாளிலே ஜெபாலயத்திலே நின்று நான் தாகமாய் இருக்கிறேன் என்று நீர் சொன்னீரே தகப்பனை. அப்பா, எங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படிக்கு நீர் தாகமாய் நின்று கொண்டிருக்கிறீர்ப்பா. ஒருவேளை எங்க கண்களுக்கு முன்பதாக அநேக காரியங்கள் இந்த நாளிலே பிரச்சனைகளாக, போராட்டங்களாக, எரிகோ மதில்களை போல, செங்கடலை போல நின்று கொண்டிருந்தாலும் உண்மையான எங்களுடைய தேவை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உண்மையான எங்களுடைய சத்துருடைய கண்ணிகளை நீர் அறிந்திருக்கிறீர். உண்மையான எங்களுடைய பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறீர். உண்மையான எங்களுடைய போராட்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையினுடைய உண்மைத்துவத்தை அறிந்து அதை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த அப்பா காலை வேளையிலும் ரஜாவே, அந்த ரஜாவே, அது அதர் சைட் ஆஃப் த எர்த்ல ரஜாவே, இந்த மாலை வேளையிலும் கனெக்ட் ஆயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படும்படிக்கு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்பா, நாங்க பேசிக்கிட்டே இருக்கலாம்ப்பா, 1 மணி நேரம், 1 மாசம், 1 வருஷம். அப்பா, நாங்க எங்க ஆயில் ஃபுல்லா கூட பேசலாம். ஆனா பிரயோஜனம் ஒண்ணும் இல்லப்பா. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வீரானால் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். மறுரூபம் அவர்களுடைய வாழ்க்கையிலே துவங்கும் தகப்பனே. அப்பா, கர்த்தருடைய அப்பா சாயல் அவர்கள் வாழ்க்கையில வெளியரங்கமாகும். இந்த நாளிலும் ரஜாவே, உம்முடைய மகிமை வெளியரங்கமாகும் படிக்க அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை பிழைப்பூட்டும் படிக்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர். இந்த நாளிலே நீர் எவைகளை கொடுக்க, எவைகளை செய்ய, எவைகளை கொண்டு எவர்களை இந்த நாளிலே எழுப்ப வேண்டும் என்று முன் குறித்தீரோ அவைகளை எல்லாவற்றையும் செய்யும்படிக்கு நாங்கள் குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் அல்ல தகப்பனே, நீர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். நீர் மகிமைப்பட, நீர் பெருக, நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய சிந்தைகளுக்கு விரோதமாக
அப்பா கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் இப்பொழுதும் நாங்கள் அபத்தமாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகளை அப்புறப்படுத்துகிறோம். உண்மையே நோக்கி பார்க்கக்கூடிய கண்களையும், உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இருதயத்தையும், உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய கரங்களையும் எங்களுக்கு நீர்த்தாமை உம்முடைய கிருபையின் ஆவியானவரை கொண்டு சிருஷ்டிக்கும்படிக்கு இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். தேவராஜ்யம் கட்டப்படட்டும். அப்பாவனுடைய இருதயத்திற்கு நேராக எங்களை இழுத்துக்கொள்ளும், ஓடி வந்து விடுவோம் என்று சொன்ன வாக்கின்படி எங்களை ஒரு விசையாக இழுத்துக்கொள்ளும் தகப்பனே. அடியனை மூடி மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்மை குட்டி சேர்த்திருக்கிற தேவனுடைய கிருபை நமக்கு எல்லா காரியத்திலும் உதவியாக இருந்தது. போன வாரத்துல நாம எல்லோருமே குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அருமையா செலிப்ரேட் பண்ணியிருப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கும் நீங்களும் நானும் சந்தோஷப்படக்கூடிய அநேக காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏதோ அன்னைக்கு மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு, அதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு இல்ல. இன்னைக்கு நாம இந்த வருஷத்துல போன வாரத்துல செலிப்ரேட் பண்ணதுக்கான நோக்கமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துடுச்சுன்னு இல்ல, இன்னைக்கு நடக்குது என் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. இன்னைக்கு நடக்குது என்னை கொண்டு, இன்னைக்கு நடக்குது நம்ம ஜெபிக்கும் பொழுது, இன்னைக்கு நடக்குது அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, இன்னைக்கு நடக்குது தேவனுடைய ஆலயத்துல, இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்களுடைய மத்தியில தேவ மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு உயிரோடு கூட எழுந்தவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையை விளங்க பண்ணத்தக்கதாக பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவரை தேடுகிறவர்கள் உண்டோ என்று யாரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில தம்முடைய மகிமையை விளங்க செய்யத்தக்கதாக தேவனுடைய வல்லமை எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருக்குதுங்க. ஆனா யாரெல்லாம் அந்த மகிமையை பார்க்கணும், தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய தொடுதலை எப்படியாவது தங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று விருப்பத்தோடு கூட, வாஞ்சையோடு கூட, தாகத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தேவன் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனா அவர் எப்படி செய்வாரா? அவருக்கு ஒரு பாத்திரம் வேணும். இந்த பூமியில அவர் என்ன செய்யறதுனால அவர் என்ன பண்ணாரு? மனுபுத்திரனுக்கு இந்த பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்துட்டார். அவர் நமக்கு கொடுத்துட்டார். இங்க என்ன செய்யணும்னாலும், இப்ப நீங்க ஒருவேளை அங்க வெங்கச் இருக்கிற வீடு அவங்க ரெண்டுக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஆர் லீஸ் வாட் எவர், அவங்களுடைய ஓனர் வேற ஒருத்தவங்க தான். ஆனாலும் இப்ப ஓனர் ஸ்ட்ரைட்டா வர முடியாது வீட்டுக்குள்ள. ஏன்னா இப்ப அவங்களுக்கு அது லெட் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. அப்படிதான் இப்ப அவங்கதான் ஓனர். இப்ப அவங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். எங்க அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணணும்னாலும் வந்து காலிங் பெல் அடிச்சு பர்மிஷன் கேட்டுதான் உள்ள வரணும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பூமியை தேவன் நமக்கு கொடுத்தபடியினால பூமியில என்ன செய்யறதுனாலும், பாருங்க என்ன ஜென்டில்மேன்ங்க அவரு, பூமியில என்ன செய்யறதுனாலும் அவரு உங்ககிட்ட கொடுத்துட்டப்பா, நீதான், உன்னை கேட்காம உன்னை விட்டுட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆபிரகாமுக்கு நான் அறிவிக்காமல் ஏதாவது செய்வனோ அது மாதிரி நம்மளை கொண்டு நம்ம மூலமா செய்யறதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப அவருடைய வல்லமையை வாஞ்சித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் விளங்க செய்யும்படிக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரோ, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஆடுகள், என்னுடைய வல்லமையை விசுவாசிக்கக்கூடிய பாத்திரங்கள். அந்த நாளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் பிதாவை அறிந்தவராய், பிதாவுடைய வல்லமையை அறிந்தவராய், ஜனங்களுக்கு எப்படியாகிலும் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவளோடு கூட இருந்தபடியினால பிதா என்ன பண்ணாரு? வல்லமையை கிறிஸ்துவின் மூலமாக வாஞ்சித்து கொண்டிருந்த ஏக்கத்தோடு கூட இருந்த பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்தார். இந்த நாளிலும் அதே தாங்க. இன்னைக்கு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரு. அவருடைய வல்லமையை இன்னைக்கு யார் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில பாக்குறோமோ அவருடைய வல்லமை விளங்க செய்வதற்கு ஒரு பாத்திரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த பாத்திரம் நீங்களா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல அவருடைய வல்லமை விளங்கும். உங்களை கொண்டு, நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உங்களை கொண்டு, உங்களுடைய சத்துருக்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை கொண்டு மகிமை விளங்க செய்வார். நீங்க இருக்கிற பட்டணத்துல விளங்க செய்வார். நீங்க கடந்து போகிற எல்லையில விளங்க செய்வார். நீங்க எந்த இடத்துல எந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல இறங்கி வந்து தேவனுடைய வல்லமையை அவர் விளங்க செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஜெபமா இருக்கலாங்க, ரொம்ப சாதாரண ஜெபமா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், போன வாரம் நாங்க பெங்களூர் பட்டணத்துக்கு குடும்பமாக கடந்து போக தேவன் கிருபை கொடுத்தாரு. ஒரு சபையில ஈஸ்டர் சர்வீஸ்க்கு 3 தமிழ், இங்கிலீஷ் அண்ட் கன்னடா சர்வீஸ்க்காக போயிருந்தோம். அதுல 2வது சர்வீஸ், தமிழ் சர்வீஸ் முடிச்சோன்னு ஒரு அம்மா அப்படியே அழுதுகிட்டே வந்து நிக்கிறாங்க. என்னங்கன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, பிரதர் 3 மாசமா நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். 3 மாசமா என்னத்துக்குங்க ப்ரே பண்றீங்க? நீங்க குடும்பமா வந்து இங்க ஊழியம் பண்ணணும்னு. ஆனா எனக்கு பாஸ்டர் உங்க பேரை சொன்னது ஞாபகம் இல்லை, நீங்க வர்றீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சர்வீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நீங்க மேல வந்து நிக்கிறீங்க, குடும்பமா வந்து நிக்கிறீங்க. நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். நான் இப்ப அழறது என்னால தாங்க முடியல. என்னன்னா எங்களை பார்த்ததுக்காக இல்ல,
அவங்களுடைய ஜெபத்தை தேவன் எவ்வளவு வல்லமையாக பதில் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அவங்க எவ்வளவு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க எதுக்காக அப்படின்னா, போன முறை வந்திருந்த பொழுது தேவன் பேசின வார்த்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொடுத்தது. அதனால அவங்க இப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு குடும்பமா நீங்க அழைத்து கொண்டு வரணும்னு அவங்க தேவனிட்ட கேட்டாங்க. பாருங்க என்ன பண்ணிட்டாரு தேவன், கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அப்ப நான் அங்க எவ்வளவு போராட்டம், ஈத்தனுக்கு அடிபட்டு கால்ல பயங்கரமான ப்ளீடிங், கால்ல ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் வீட்டை நாங்க தகுந்து விட்டுட்டு போயிட்டோம், வீட்டுல பெரிய பிரச்சனை, என்னென்னமோ நடக்குதுங்க. ஆனாலும் அங்க கொண்டு போய் நிறுத்தினாரு. எனக்கு தெரியும் அந்த பாஸ்டர் ரொம்ப ஒரு தகப்பனுடைய இருதயம். ஏன்னா அவருடைய சர்ச்சு 3 சர்வீஸ், அவருடைய ஜனங்க, அன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். அவர் பேசுறதுதான் நல்லா இருக்கும். ஆனா நான் சொல்றேன், பாஸ்டர் 2 சர்வீஸ் பேசுறேன், நீங்க ஒரு சர்வீஸ் பேசுங்க. இல்லவே இல்ல, 3 சர்வீஸ்ல நீங்க தான் பேசணும். 3 சர்வீஸும் ஆண்டவர் உங்களை தான் காமிச்சாரு, நீங்க தான் பிள்ளைகளுக்கு மன்னாவை பிட்டு கொடுக்கணும். அப்ப ஆனா 3 சர்வீஸ் அவர் என்ன பண்ணாரு, உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. ஏங்க அவங்க 38 வருஷமா மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம ஜெயபிரகாஷ் அங்கிள் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதது நம்ம எதனா சொல்ல போறோம்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா பாருங்க நமக்கு என்ன ஒரு பெருமை, அவங்களுடைய பிள்ளைகளை நாம உட்கார்ந்து பேசுறோம், நம்ம பேசுறதே அவங்க கேட்கிறாங்க, நம்மோடு கூட நம்முடைய ஜெபத்துல இணைந்து தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஹalleluya. அந்த மாதிரி அந்த தகப்பன் அன்னைக்கு அமர்ந்து எல்லா காரியத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, அப்ப அழைத்து கொண்டு போனதுக்கு காரணம் அப்பா சொன்னார். அந்த சகோதரி அழுது கொண்டே சொன்ன பொழுது அப்பா சொன்னாரு, இப்ப தெரியுதா நீங்க ஏன் நிக்கிறேன்னு கேட்டாரு. உங்களுக்கு புரியலையா? அந்த ஒரு சகோதரி கேட்டாங்க, குடும்பமா நிக்கணும்னு ஆண்டவர் தூக்கி கொண்டுட்டு போய் அங்க நிக்க வச்சார். ஹalleluya. நான் சொல்றேன், உங்களுடைய ஜெபம் வல்லமையானது. உங்க கூட அவர் இருக்கிறார், நீங்க கேட்கிற காரியத்தை கொடுப்பார் என்ற நிச்சயம் என்னைக்கு உங்களுக்குள்ள ஆழமா வருகிறதோ. எங்க இயேசுவுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம், இயேசுவுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க, ஒன்னே ஒண்ணுதான். என்ன சொல்லுங்களேன், அவருடைய விசுவாசத்துல ஆபிரகாமுக்கு இருந்தது போல எந்த அளவும் சந்தேகமே இல்லை. நான் கேட்டா அப்பா செய்வாரு. ஹalleluya. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டவுட்டே கிடையாது அதுக்கு மேல. ஆனா நமக்கு ஒரே ஒரு டவுட் தானே தெரியுமா, நான் கேட்டாலா செய்வாரு. கரெக்டா? நமக்கு இருக்கிற ஒரே டவுட், வெங்கட் கேட்டா கூட ஆண்டவர் செஞ்சிருவாரு எனக்கு தெரியும், ஜெயபிரகாஷ் கேட்டா கூட செய்வாரு. நான் கேட்டேன், என்னப்பா காமெடி பண்ணாதீங்கப்பா. நீங்க இப்ப ஒத்துக்கல, ஆனா உங்க மனசுக்குள்ள இதுதான் இருக்குது. அவங்க எல்லாம் கேட்டா பண்ணுவாருப்பா. ஆபிரகாம் என்ன, தாவீது எப்படிப்பட்டவரு, அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, பில்லி கிரஹாம் அவர் எப்படிப்பட்ட ஆளு. ஆனா ஐயோ நம்ம ஒண்ணுமே இல்லை. இந்த நாளில கர்த்தர் உங்களுடைய இருதயத்துல சிந்தையில் இருக்கக்கூடிய கட்டுகளை தேவன் தகர்த்தெறிகிறார். ஹalleluya. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நீ ஆமான்னு சொல்லும் பொழுது அப்பா நிக்கிறாருங்க. அப்பான்னு கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிறாருங்க. எந்த காரியத்தை கேட்கிறீங்களோ அதுக்கு பதில் உண்டு. நம்ம கண்ணு பார்க்கலங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், எங்க தண்ணி ஊத்துனாங்க, அந்த தண்ணியா தான், அந்த திராட்சரசம் மாறவே இல்லை. ஏசப்பா டேஸ்ட் பண்ணிருக்கலாம்ல, ஐயோ இன்னும் திராட்சரசம் மாறலையே, போய் ரெஸ்ட் ரூம்ல போய் ப்ரே பண்ணிருக்கலாம்ல, இல்ல இன்னொரு அரை மணி நேரம் அங்கே முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே மாற்றும் சொல்லிருக்கலாம்ல. தண்ணியா தானே இருக்குது உள்ளுக்குள்ள, திராட்சரசம் மாறவே இல்லையே. ஆனா ஏசப்பாக்கு கவலையே கிடையாது. எப்ப அது தண்ணியா இருக்குதா திராட்சரசமா இருக்குதான்றதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீ எடுத்துட்டு போய் அங்க பரிமாறு. அவன் யோசிக்கிறான், தண்ணியை போய் பரிமாற சொல்றீங்க, அதெல்லாம் என் வேலை இல்லப்பா, அதெல்லாம் அவர் வேலை, என் வேலை என்னவா நான் பண்றேன், நீ போய் அதை பரிமாறும் பொழுது அது என்னவா மாறுச்சான், திராட்சை ரசமாக மாறுச்சு. ஹalleluya. எங்க அப்பா எந்த வேலையில செய்யணும், நமக்கு இருக்கிற ப்ராப்ளமே அதான், டைமிங்க நம்ம புடிச்சுக்கிறோம். போன முறை எந்த இடத்துல தெரியல, போன முறை ஒரு அக்கா கேத்தரின் அக்காவுடைய குட் மார்னிங் ஜீசஸ்ல நினைக்கிறேன், இல்ல நம்மளுக்கு தெரியாது தெரியல, ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, see God is always able to do. ஆனா நமக்கு என்னன்னா, expect the expected but in an unexpected way. இதுதான் போன மாசம் கேத்தரின் அக்கால நம்மளுக்கு எனக்கு தெரியல, expect the expected but in an unexpected way. நீங்க எதிர்பார்த்ததை எதிர்பாருங்க, ஆனா எதிர்பார்க்காத விதத்துல எதிர்பாருங்க. ஹalleluya. நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, புடிச்சுப்போம், ஆண்டவரே இப்படிதான் நடக்கணும், தண்ணி திராட்சரசம் மாறட்டும் இயேசு நாமத்துல, டேய் நீ போய் பரிமாறுடா, அது மாறுண்டா. ஆனா நமக்கு நம்ம நினைக்கிறபடிதான் நடக்கணும். இல்லைங்க, தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு காரியம், நீ என்னிடத்துல கேட்டவைகளை பெற்றுக்கொண்டா என்று விசுவாசி, அப்பொழுது அவைகள் உனக்கு உண்டா இருக்கும். உன்னுடைய கண்கள் மகிமையை பார்க்கும். நான் உன்னை ஏதோ சாதாரணமா அழைத்து உன்னை சாதாரணமா போஷித்துக் கொண்டு இருக்கிறேன் நினைக்காதீங்க. இன்னைக்கு
இந்த மீட்டிங்ல சேர்ந்திருக்கிற 17 பேருக்கும் நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தரும் பேரு பேராக சொல்றேன், உங்களை பெயர் சொல்லி அழைத்து உள்ளங்கரத்துல பேர் எழுதி வச்சிருக்கிறாரு. சாதாரணமான கிடையாது. உங்களுடைய ஃபைல் அவர் கையில இருக்குது. இந்த ஜெனரேஷன்ல உங்களை கொண்டு செய்கிறத நீங்க நினைக்கலாம், நானே ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். இந்த பிரதர் என்ன நம்மள உசுப்பேத்திட்டு இருக்கிறாரு. நான் உசுப்பெல்லாம் ஏத்தவே இல்லை. ஆனா அவர் உங்களுக்காக உசுப்பேத்தல, உசுர கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா கொடுத்தாரு நினைக்கிறீங்களா? ஓகே பரவாயில்ல, என் பிள்ளை ஒரு நாள் வந்து பரலோகத்துல ஒரு சீட் இருக்குது, அங்க கோடிக்கணக்கான சீட்ல உங்களுக்கு ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்கிறாரு, அந்த சீட்ல போய் உட்காந்துக்கலாம், அதுக்குதான் ஒரு ஜீவனை கொடுத்தாரு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அதுக்காக ஒரு ஜீவனை கொடுத்திருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லைங்க. இந்த பூமியில இன்னைக்கு அவரை வெளிப்படுத்த உங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறார். அவர் சிலுவை எடுத்துக்கொண்டார். எதுக்குன்னா, சிலுவை யாருக்குரியது? உங்களுக்கு எனக்கு உரியது. நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். எதற்காக தெரியுமா? அவருடைய இடம் இன்னைக்கு இந்த பூமியில அவர் உலாவணும், அவர் கிரியைகளை செய்யணும், மகிமையான மகத்துவமான கிரியைகளை செய்து பிதாவுடைய நாமத்தை வெளிப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு? நம்மள தேவாலயமா மாத்தி நமக்குள்ள அவர் தங்கிட்டார். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொன்ன, பூமி நம்முடையது. அவர் என்ன பண்றாரு? எவ்வளவு டீசென்டா வந்து நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்டு நம்மளை கொண்டு பூமியில எல்லாம் பண்றாரு. அப்ப அதே மாதிரி நம்ம எவ்வளவு டீசென்டா இருக்கணும்? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நம்மள விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய கண்ணு, நம்மளுடைய உடம்பு, நம்முடைய வாய் நம்முடையதான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இல்ல, ஆனா அதுதான் உண்மை. நம்மள விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இப்ப நம்ம டீசென்ட் என்ன பண்ணணும்? அப்பா என்ன பண்ணணும், எங்க பார்க்கணும், என்ன பேசணும், என்ன கேட்கணும், என்ன சிந்திக்கணும், எதை நான் தியானிக்கணும், ஏன்னா அவருடையது. நம்ம சரீரம் அவருடைய விலை கொடுத்து வாங்கிட்டோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்பதை அறியாதிருக்கிறீர்களோ? நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரே பர்பஸ்க்கு அவங்களை விலை கொடுத்து வாங்கி இன்னைக்கு உங்களை ஆலயமா வச்சிட்டு இருக்கிறார். எதுக்கு? அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும். உங்களை கொண்டு அவருடைய மகிமை மகத்துவத்தை அவர் விளங்க செய்யணும். ஹல்லேலூயா. Glorious Father. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சில பேரோட இருதயத்துக்குள்ள தேவன் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான விருப்பத்தை வைக்கிறார். என்ன தெரியுமா? இயேசுவை போல நீங்க வாழ போறீங்க. ஹல்லேலூயா. எங்க இயேசுவை போல நீங்க பரிசுத்தத்தெல்லாம் இயேசுவை போல மாத்திட்டாருங்க. ஐயோ நான் இயேசுவை போல இல்லையே, எனக்கும் இயேசுக்கு எவ்வளவு தூரம். எங்க நீங்க என்ன நினைக்கலாம், உங்களை சகோதரன்னு சொல்றதுக்கு அவர் வெக்கப்படலையா? ஆமென். எங்க வெங்கட் என் தம்பின்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படலைன்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்களேன். அப்பனா வெங்கட் தகுதியே இல்ல. ஆனா நான் சொல்றேன், வெங்கட் நான் வெக்கப்படலடா, நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நான் சொல்றேன், ஏய் சகோதரன்டா. யோசிச்சு பாருங்க நீங்க. அவர் சொல்றாரு, டேய் நான் வெக்கப்படலடா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என் சகோதரன் ஆயிட்ட, நீ என் சகோதரன் என்பதை ஏற்றுக்கொள், ஒப்புக்கொள், அதை நீ அங்கீகரி. ஆனா நம்ம கண்ணாடி, நமக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு மன கண்ணாடி இருக்கும் தெரியுமா? இந்த தண்ணி அடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த மனப்பிராந்தின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அவங்க ஒரு வேற ஒரு உலகத்திலேயே இருப்பாங்க, கனெக்டடா. அந்த மாதிரி நமக்கு ஒரு வேற ஒரு உலகம் இருக்குது. என்ன தெரியுமா? ஐயோ நான் பூச்சிங்க. யாக்கோபு சொன்னது பாரு, நான் ஒரு பூச்சிங்க. மோசே சொன்னது பாரு, அப்ப என் வாயை திறந்தா எனக்கு பேசவே வராதுங்க. நான் என்னத்தங்க பண்றது? பேச வராதுல்ல. இங்க நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கெல்லாம் பிரதர் என்னெல்லாம் மெசேஜ் கொடுக்க. ஐயோ தயவு செய்து நான் சொல்றேன், தயவு செய்து எல்லாரும் ரெடியா இருங்க. வெங்கட்மா, ஆண்டவர் உனக்கு யார் பேரல காமிக்கிறாரு இன்னைக்கு நோட் பண்ணிக்க. தயவு செய்து என் வாய், ஆண்டவர் எனக்கு வாயை திறந்தா காத்துதான் வரும், உங்க வாய் தான் வேணும் அவர் பேசுறதுக்கு ரைட்டான வாய். ஹல்லேலூயா. நான் நல்லா பேசுவேன். மோசே நினைச்சோம், ஆண்டவரே இப்ப எனக்கு பலத்தை கொடுங்க, நான் ஒரு வழி பண்றேன் எகிப்தியன். அப்படியா தம்பி? வா, ஆடு மேய்க்க விட்டாரு. எவ்வளவு 40 வருஷம் 80 வயசாகி ஆண்டவரே எனக்கு பேச்சு வராது, தயவு செய்து ஆள விடுங்க, இப்பதான் நீ ரைட் கேண்டிடேட், வாடா தம்பி. ஏன்? இப்ப உன்னுடைய பலத்தை நீ நம்பல, என்ன சார்ந்து கொண்டல்ல, இப்ப நான் வெளியரங்கமாவேன். இன்னைக்கு அப்பா ஒரு சில பேருக்கு சொல்றாரு, இனி நீ உன்னுடைய பலத்துல அல்ல, உன்னுடைய ஞானத்துல அல்ல, உன்னுடைய ஐக்கியூல இல்ல, உனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல, என்ன சார்ந்து கொண்டபடினாலே உன் கரங்களை கொண்டு, உன் நாவுகளை கொண்டு, உன்னுடைய சரீரத்தை கொண்டு தேவ மகிமை வெளியரங்கமாக மாம்சமான யாவும் அதை பார்க்கும். பரலோகம் சந்தோஷப்படக்கூடிய கிரியை உன்னை கொண்டு தேவன் செய்யும்படிக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் 2 குரூப் ஆஃப் பீப்பிளை பார்க்கிறேன். ஒன்னு, நிறைய உமன்ஸ், ஒரு 20 உமன்ஸ் பயங்கர வல்லமையை ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்குது. இந்த சைடுல பாக்குறேன் சிறு பிள்ளைங்க 5, 6, 7, 8, 9, 10 அந்த வயசு பிள்ளைங்க எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு சில பேரு, நீங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு ஆசை, ஆனா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. அப்பா சொல்றாரு, இந்த நாள்ல நான் உன்னை கொண்டு அதை துவங்குறேன். ஒரே ஒரு பிள்ளை, வெளியில வேண்டாங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்குதா, ஒரு டேவை பிக்ஸ் பண்ணுங்க. எவ்ரி வீக்ல இந்த டே பிள்ளைய உட்கார வைங்க.
கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை அந்த பிள்ளைக்கு நீங்க சொல்லுங்க. அந்த பிள்ளையோட சேர்ந்து நீங்க ஆராதிங்க. கர்த்தர் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஒரு சில பேருக்கு பெண்கள் மத்தியில you wanted to do ministry among the women. உங்களுக்கு அநேக பெண்களை ஜெபத்துல கட்டி எழுப்பணும்னு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குது. ஹalleluya. நீங்க நல்லா கேட்டுக்கங்க. யாருக்கு தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரோ வல்லமையா தேவனுக்காக பெண்களை, வீட்டுல இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க யாரா இருந்தாலும், ஐயோ இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்குள்ள ஒரு ஜபாவி வேணுமே, இவங்க ஜபிக்கும் பொழுது குடும்பங்கள் கட்டப்படுமே, தேசங்கள் அசைக்கப்படுமே, எழுப்புதலும் தீ பரவுமே என்று உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குல்ல, அந்த வாஞ்சையை தேவன் எனக்கு ஃபியூல் பண்ணிட்டு இருக்கிறார். என்னுடைய கிருபை அந்த காரியத்தை செய்து முடிக்கும். ஆம் என்று அவருடைய வார்த்தைக்கு சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே மகிமை வெளியரங்கமாகிறது. ஹalleluya, glorious Father. ರಿಗಿದನಿ ಮಹಾನಂದರೋದನ ಹಸ್ಸ ಗಡೋದರೋದನಿಯ ನೇನಮ ಕನೋಂತರುತನ ಕಂತರೆ ತನು ಸಪಟತರೋತನಿಯ. ஹalleluya. எங்க சென்ற வாரத்துல நம்ம எல்லாருமே ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணோம். வெரி குட் சர்வீஸ் பார்த்தோம். வெரி 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 குட். ஆனா என்னுடைய இருதயத்துல போன வாரத்துக்காக அந்த சபைக்கு போனதுக்காக, அதுக்கப்புறமா என்னுடைய பர்சனல் நான் ஒரு 21 days ஃபாஸ்டிங்ல இருந்தேன். பட் கர்த்தர் முழுமையா இருக்க முடியல. பட் ஆனாலும் தேவன் அதை ஆசீர்வதிச்சார். தேவனுடைய சமூகத்துல அவரை இன்னும் கிட்டிச்சார். அப்போ ஒரு சில காரியங்கள் என்னுடைய இருதயத்துல தேவன் வைத்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தூண்களாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பாதையில இப்ப என்ன நடத்தி கொண்டிருக்குது. அதுல ஒரு சில காரியங்களை மாத்திரம் தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ, நேரம் நமக்கு இல்லை, பட் இருந்தாலும் அந்த நேரத்தின்படி போகலாம். நமக்கு லூக்கா 24:5-6 நமக்கு தெரிஞ்ச வசனம். He is not here, he has risen. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:6. மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்க இல்ல, ஆனா அதோட நிறுத்தல. அங்க ஒண்ணு போட்டிருக்குது, கமா போட்டு, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மார்த்தாலும் மரியாலும் இயேசு ஊருக்குள்ள வந்த உடனே சாதாரணமா அழுதுகிட்டு இருந்தவங்க இப்ப ரொம்ப ரொம்ப அழறாங்க, தேம்பி அழறாங்க. ஏன்? ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால், கரெக்ட், இருந்திருந்தீரானால் என்னது, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இப்ப மட்டும் என்ன ஆச்சு? அதான் எல்லாம் முடிஞ்சுதே, கதை க்ளோஸ் ஆகி கல்ல வச்சு மூடி என்ன ஆயிடுச்சு? இப்ப லாசரு என்ன லாசருவா மாறிட்டாரு? நாற்றம் எடுக்கிற நாரி போச்சு. ஏசப்பா சொல்லலைங்க, ஏசப்பா சொல்றாரு உன் சகோதரனை நான் உயிரோட எழுப்புவேன். ஆனா இந்த மேடம், ஏசப்பாக்கு இன்னும் சகோதரனா இருக்கிறாரு, ஆனா இந்த மேடம் சொல்றாங்க ஐயோ பெனோ 4 நாள் நாரி போச்சுன்றாரு. அடப்பாவீங்களா? ஏமா நான் விசுவாசிக்கிறேன் அவன் சகோதரன்னு. ஒரு சில பேர் பார்த்திருக்கீங்களா, நம்ம முன்னாடி பேசும்போது பயங்கரமா இருக்கும், ஆனா நம்ம அப்படி போன உடனே அவன் சரியான பிளேடுடா, அவனை எங்க இருந்தா பாருங்க, ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். அது மாதிரி நம்ம ஒரு சில வேளையில ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம். இன்னைக்கு காலையில ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, ஒருவேளை மாலையா இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. தேவனுடைய இருதயத்தை நீங்க சந்தோஷப்படுத்தணும் என்ன தெரியுமா பண்ணணும்? இஃப் யூ வாண்ட் டு மேக் ஜீசஸ் ஹாப்பி, ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கொடுத்த சொப்பனம், இப்ப தீர்க்க தரிசனம் பேசுற வார்த்தைகள், இல்ல எப்ப தேவன் பேசுற வார்த்தைகளையும் அவர் பேசின மாத்திரத்துல புடிச்சுக்கிட்டு, ஆமே எனக்கு இது நடந்துடுச்சுப்பா அப்படி நீங்க நடக்கல, ஆனா நடந்துடுச்சுன்னு சந்தோஷமா ஆமேன்னு சொல்றீங்களே, அப்பாவோட இருதயம் சந்தோஷப்பட்ட களி கூறுங்க. ஏய் மேன், அவ்வளவுதாங்க. அதான் ஆபிரகாம் பண்ணான். அவனுக்கு நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா சொன்னாடே எனக்கு நம்புறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல எங்க இருந்து குழந்தை, கர்ப்பம் செத்து போச்சுடா, இங்க சரீரத்துல பல நற்று போச்சுடா, ஆனாலும் சொல்றான் இதுதான் பர்ஃபெக்டான டைம் என் அப்பாவுக்கு அற்புதம் செய்ய. ஹல்லேலூயா. எங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சத்தியமா நடக்காதுன்னு இருக்கும்ல, எழுதி வைங்களேன். இங்க ஒரு சில பேர் மனசுல நினைக்கிறீங்க, எனக்கா அமெரிக்காலயா சொந்த வீடா? அப்பா சொல்றாரு எழுதி வச்சுக்கங்க, உங்களுக்கு கர்த்தருக்கு சுத்தமான 2026 நீங்க சைன் பண்ணுவீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சொந்த இடத்துக்கு. ஹல்லேலூயா. என்னது எனக்கு சொந்த வீடா? இங்க இந்திய தேசத்திலையும்? ஐயோ நான் இப்படியே இருக்கிறேனே, எனக்குன்னு என்ன காரியங்கள் நடக்க போகுது நான் சொல்றேன். எங்க ரகசியத்தை சொல்றேன். இந்த உலகத்தான் ஓடி 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 அன்னைக்கு என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க போன்ல சொல்லும்போது சொன்னாங்க, வீடு வாங்கிட்டு பயங்கர சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ஒண்ணு சொன்னாங்க, அந்த இஎம்ஐ எவ்வளவு நாளைக்கு கட்டணுமா தெரியுமா? அடுத்த 30 வருஷம் தாங்க. என்னது அடுத்த 30 வருஷமா? ஓகே 4-5 வருஷம் ஏசப்பா தாமதிச்சாலே பரவாயில்ல, 30 வருஷத்துக்கு. ஆனா எனக்கு ஒரு வகையில சந்தோஷம் என்னன்னா, அடுத்த 30 வருஷம் அவங்க உயிரோடு இருப்போம், இந்த காரியத்தை செய்வோன்ற நிச்சயம் இருக்குது பாருங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லடா, கிறிஸ்தவர்களோட உங்க விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்குது. நான் சொல்றேன் இல்லைங்க, அவங்க 30 வருஷம் 40 வருஷம் பிரயாசப்படுறத
3 மாசத்துல 4 மாசத்துல உங்க கையில வந்து சேரும். எப்படியாச்சு? ஐயோ எனக்கு அது தெரியாது, ஐயோ எனக்கு இந்த புருஷனையே தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல வரும் பொழுது நீ பலன் அடைந்து அவரிடத்திலே உன்னுடைய வல்லமை வெளியரங்கமாகும் பொழுது உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. எப்படின்றத கேள்வியே கேட்காதீங்க. அந்த உங்க மைண்ட் கேக்குதுல, எப்படி அதை கிராஸ் பண்ணுங்க. கிராஸ்னா அந்த நம்ம பேப்பர்ல தப்புன்னா தப்பு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கிராஸ். ஆனா இந்த கிராஸ் என்னன்னா அப்படி போடுற கிராஸ் இல்ல, ஏசப்போட கிராஸ போடுங்க. ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேள்வி வருதோ அங்க கிராஸ போடுங்க. எனக்கு தெரியாது எப்படி நடக்கும்னு. ஆனா ஒண்ணு நடந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சிலுவையில அவர் எனக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்ததனால எனக்கு நடக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில யாரெல்லாம் நீங்க, மாலை வேளையில யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அப்பா எனக்கு இதெல்லாம் சத்தியமா சாத்தியக்கூறே கிடையாது, அதான் நான் செய்ய போறேன் வாழ்க்கையில. அவர் சொன்னபடியே. உங்களுக்கு அவர் சொன்னாரா? உங்களுக்கு அவர் சொன்னாரா? என்னை அழைத்த போது சொன்னார், மகனே நீ உனக்குரியவன் அல்ல, நீ எனக்குரியவன். எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கு அந்த டாஸ்க் செய்து கொண்டு இருக்கிறேன். அதுக்குதான் அழைச்சார். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க என்ன ஊழியத்துக்கு அழைச்சாங்கன்னு. மன்னிக்கணும், என்ன ஊழியத்துக்கு தான் அழைச்சார். ஆனா என்ன அழைத்த ஊழியம் வேற. என்ன அழைத்த ஊழியம் அநேகர் என்ன நினைச்சிட்டாங்க, ஊழியம் செய்யணும், சபை எங்க, என்ன பண்ற, ஏது பண்ற. என்ன அழைத்தது வேற ஒரு காரணத்துக்கு. எதற்கு? அவரோடு கூட இசைந்திருக்க, மறைந்திருக்க, அவரோடு கூட இணைந்திருக்க. இதுக்குதான் அழைச்சார். அதை பண்ணிட்டு இருக்க தேவன் கிருபை கொடுத்தார். ஆனா இதை மத்தவங்களுக்கு நான் சொன்னா, ஏண்டா நீ வேலை வெட்டியை விட்டுட்டு வந்து சும்மா உட்காந்து சோறு சாப்பிடுறதுக்கு உனக்கு ஒரு ஃபேமிலி, என்ன நிஜமா நேசிக்கிறவங்களே கூப்பிட்டு எனக்கு காஃபி பஜ்ஜி போண்டா எல்லாம் கொடுத்து நல்லா போஷிச்சு பக்கத்துல வந்து உட்காந்து, பப்ளு அந்த வேலைக்கு மட்டும் போயிட்டா கொஞ்சம் நல்லா நான் என்னமோ வேலைக்கு போக கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிற மாதிரி ஏன் வேலை பார்த்துட்டு தாங்க இருக்கிறேன். இந்த வேலை இல்லப்பா, ஐபிஎம்ல நல்ல வேலை இருந்தது இல்ல. சரிங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய அழைப்பை மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும், மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும், மற்றவர்கள் அங்கீகரிக்கணும்னு தயவு செய்து கனவுல கூட நினைக்காதீங்க. இங்க ஒரு சில பேருக்கு பிரத்யட்சமா சொல்றாரு, உன்னுடைய அழைப்பு என்னிடத்திலிருந்து வந்தது, நான் இன்னைக்கு அதை உறுதிப்படுத்துறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ என்னுடையவன், நீ என் நாமத்தின் மகிமைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். ஃபுல் டைம் மினிஸ்டர் தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. வேலை வெட்டிடலாம் எல்லா வேலையும் நான் ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவருக்காக. ஃபுல் டைம்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸ். உங்க மனசு 24 மணி நேரம் அவரை சார்ந்து இருந்தா நீங்க தான் ஃபுல் டைம் மினிஸ்டர். ஹல்லேலூயா. நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம், வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா ஃபுல் டைம் மினிஸ்டர் கிடையாது. இங்க 24 மணி நேரம் என் இயேசுவினுடைய சிலுவையில அட்டாச் ஆயிருந்தீங்கன்னா யூ ஆர் a full time minister of God. ஹல்லேலூயா. ஓகே. அவர் சொன்னபடியே செய்ய உண்மை உள்ளவர் மாற்றம் அல்ல. நம்ம உண்மை உள்ளவர் அடிக்கடி பார்த்துட்டோம். அவர் சொன்னபடியே செய்ய உயிர்த்தெழுந்தவர். சொல்லுங்களேன், அவர் சொன்னபடியே செய்ய உயிர்த்தெழுந்தவர். அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்னா ரொம்ப சிம்பிள். சொல்லுங்களேன், ஏசப்பா ஏன் உயிர்த்தெழுந்தார் தெரியுமாப்பா? எனக்கு சொன்னதை செய்யறதுக்காக. ஹல்லேலூயா. எனக்கு சொன்னதை செய்ய. ஐயோ தேவன்க, உலகத்தை படைத்த தேவன் உயிர்த்தெழுந்தாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், பிதாவுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறணும், அவர் சத்துருவ காலுக்கு கீழே போட்டு மிதிக்கணும். எல்லாம் உண்மைதான்ப்பா, எல்லாம் உண்மைதான். ஆனா அதெல்லாம் நடக்கலன்னா கூட கவலை கிடையாது. நான் உயிர்த்தெழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் மகன் வெங்கட் டேவிடுடைய வாழ்க்கையில என் சித்தத்தை நான் நிறைவேற்றணும். அவனுக்கு கீழே, அவனுடைய காலுக்கு கீழே சத்துருவனுடைய சகல அதிகாரத்தை நான் முறிக்கணும். என் மகன் மேத்யூ மணியனுடைய தலையை நான் உயர்த்தணும். இந்த இடத்துல யாரெல்லாம் கர்த்தர் முன்குறித்தாரோ, உங்க வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய உலக தோற்றத்திற்கு முன்பதாக முன்குறித்தாரோ அது நீங்களும் நானும் செய்ய முடியாது என்பதை அறிந்தவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர். அவருடைய உயிர்த்தெழுந்த ஜீவன் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கிச்சன்ல போய் நீங்க 2 சமையல் சமைச்சிடலாம், இல்லைன்னா பைக் எடுத்துட்டு போய் நீங்க 2 வேலையை பார்த்துடலாம். ஆனா பரலோக ராஜ்யத்தின் வேலையை நீங்களும் நான் பார்க்க முடியாது. அவருக்கு தெரியும். அதற்காகவே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்ததை நல்லா உங்க இருதயத்துல எழுதுங்க. அவர் உயிர்த்தெழுந்ததை நீங்க கொண்டாட நீங்க ரொம்ப சந்தோஷம். ஆனா எதுக்கு உயிர்த்தெழுந்தார்னா எழுதுங்க, எனக்கு குறித்ததை, எனக்கு உரைத்ததை, எனக்கு சொன்னதை, எனக்கு நியமித்ததை, எனக்கு அவர் எடுத்து வைத்தவைகளை செய்து முடிக்கும்படிக்கு உயிர்த்தெழுந்தார். ஆமென். அப்ப ஒருவேளை செய்யாம விட்டுட்டார்னா அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிரயோஜனம் இருக்குமா? யோசிங்களேன். அவர் உயிர்த்தெழுந்ததே, அவர் சொல்றாரு, எஸ்தர்மா உன் வாழ்க்கையில, ஜாய்ஸ் உன் வாழ்க்கையில, பியூலா உன் வாழ்க்கையில, ஜெயந்தி உன் வாழ்க்கையில, சாந்தி உன் வாழ்க்கையில, சாம்வேல் உன் வாழ்க்கையில, பெரில் உன் வாழ்க்கையில, பிரகாஷ் உன் வாழ்க்கையில, ஜெயபிரகாஷ் உன் வாழ்க்கையில, மேத்யூ உன் வாழ்க்கையில, டேவிட் உன் வாழ்க்கையில நான் என்ன செய்யணுமோ அதுக்குதான் உயிர்த்தெழுந்தன்னு சொல்லிட்டு நான் அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு
ஓகேப்பா நீ போப்பா, உன் வேலையை நீ பாத்துக்கப்பானா அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. இப்பவும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. உங்க கண்ணு பார்க்கலனாலும் உங்களுக்காக யார் இடத்துல பேசணுமோ அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்காக என்னென்ன கிரியைகளை செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீடை தேடி வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வீடை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. உங்க கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றன்றனால அவர் எதுவும் செய்யாம இல்ல. அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற தேவன். ஹalleluya. சரி, இன்னைக்கு போன வாரம் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, ரொம்ப சூப்பர். எதுக்கு செலிப்ரேட் பண்ணோம்? எனக்கு நைட்டு நான் அங்க இருந்ததுனால பிரேயர்ல இருந்தேன். நைட்டு 2ல இருந்து 3:45 பாருங்க, நைட் மிட் நைட் 2ல இருந்து 3:45க்குள்ள கிட்டத்தட்ட 18 வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. 18 வாட்ஸ்அப் மெசேஜ். 18 வாட்ஸ்அப் மெசேஜும் ஒண்ணுதான், ஒரு சேம் மெசேஜ். மேத்யூ 28:6 ஹாப்பி ஈஸ்டர், ஹி ஹஸ் ரிசன், ஹி ஹஸ் ரிசன், அவர் உயிர் தெழுந்தார். ஒன்னு தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல இல்ல ஹிந்தில, இது 3 லாங்குவேஜ்ல 18 முறை வந்தது. நானும் ஓபன் பண்ணி ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். நான் நடந்து ப்ரே பண்ற ஆளு. சோ கையில மொபைல் வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ப்ரே பண்ணிட்டு ஆண்டவர் சொல்ற காரியங்கள். அப்ப அதனால வந்ததுனால பாக்குறேன், எல்லாமே 18 முறை வந்தது. என்னது? அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிர் தெழுந்தார். கரெக்ட், யாருமே இல்லைன்னு சொல்லல. அப்ப நீங்களும் நானும் கொண்டாடுவதற்கு ஒரு காரணம் வேணும். என்னன்னா, அவர் உயிர் தெழுந்தார். இங்க பாருங்க, எனக்கு நிறைய இருக்குது. ஆனா ஆவியானவர்கிட்ட நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். இன்னைக்கு புதையில கொடுத்திருக்கிறார், ஆனா என்னால அந்த புதையில கொடுக்க முடியாது. ஆனா நான் ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். ஒருவேளை வெங்கிட் எனக்கு 2 மணி நேரம் கொடுத்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நம்ம எதுக்கோ என்னென்னமோ டைம் ஸ்பெண்ட் பண்றோங்க. ஆனா நான் 2 மணி நேரம் எடுத்துக்க மாட்டேன், பயப்படாதீங்க. பட் நான் சொல்றது என்னன்னா, தேவ சமூகத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, ஒரு வார்த்தையை முக்கியம், ஒவ்வொரு செகண்ட், மைக்ரோ செகண்ட் முக்கியம். எப்படி எப்படி இந்த காரியத்துல அவர் உங்களுக்குள்ள டவுன்லோட் பண்ணுவார் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுவார், நிச்சயமா பண்ணுவார். இன்னைக்கு அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். அதற்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஹalleluya. எங்க நீங்களும் நானும் ஈஸ்டரை செலிப்ரேட் பண்றதுக்கு காரணம் அவர் உயிர் தெழுந்தார். ஆனா பரலோகத்துக்கு கொண்டு போய் காமிச்சாரு, மகனே நீ பூமியில இருந்தே பார்க்க போறியான்னாரு. இல்லப்பா, வேற என்னப்பா வேணும்? பரலோகத்துக்கு வந்து பாருனாரு. சரிங்கப்பா, பரலோகத்துக்கு கொண்டு போய் காமிச்சாரு. போன வாரம் என்னங்கப்பான்னு பார்த்தா பரலோகம் செலிப்ரேட் பண்ணுது. ஆமா, நீங்களே செலிப்ரேட் பண்ணும்போது பரலோகம் செலிப்ரேட் பண்ணணுமா கூடாதா? எங்க தேவனுடைய குமாரங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை பரலோகம் செலிப்ரேட் பண்ணணுமா கூடாதா? கரெக்ட் தானே? கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும். ஏன் செலிப்ரேட் பண்ணலன்னா தான் தப்பு. ஆனா நான் பரலோகத்துல அப்பா காண்பிக்கிறாரு, பரலோகம் பயங்கர செலிப்ரேஷன். ஆனா என்ன செலிப்ரேட் பண்ணுச்சு தெரியுமா? நீங்களும் அவர் உயிர் தெழுந்தாரு, அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. டேவிட் வெங்கட் உயிர் தெழுந்தான், பெரில் உயிர் தெழுந்தார், ஜெயந்தி உயிர் தெழுந்தார், காந்திமதி உயிர் தெழுந்தார், மேத்யூமணி உயிர் தெழுந்தார், பியூலா உயிர் தெழுந்தார், எஸ்தர் பார்வதி உயிர் தெழுந்தார். ஹalleluya. பரலோகம் நீங்க உயிர் தெழுந்ததை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஆனா நாம இன்னைக்கும் அவர் உயிர் தெழுந்ததை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்க ஒரு விஷயம் எனக்கு, என்னப்பா நீங்க தானே உயிர் தெழுந்தீங்க? ஆமா மகனே, நான் தான் உயிர் தெழுந்தேன். முதல் காரியம் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொன்னாரு. அவர் உயிர் தெழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு அவர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்ற உயிர் தெழுந்தார். அது ரேமாவா வந்தது. அன்னைக்கு அப்பா எனக்கு பரலோகத்தினுடைய தரிசனத்தை காண்பிக்கும் பொழுது முழு பரலோகம் சந்தோஷம் ஆர்ப்பரிச்சு கொண்டிருக்குது. பரலோகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், கொண்டாட்டம். சந்தோஷம் என்னன்னா, பரலோகத்தை நீங்க சந்தோஷப்படுத்தி இருக்கிறீங்க. நம்ம எல்லாம் எப்ப சந்தோஷப்பட்டதை பார்த்தோம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட போது பரலோகம், ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது நிமித்தம் முழு பரலோகமே சந்தோஷப்பட்டது. கரெக்டா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது நீங்கள் அவரோடு கூட உயிர் தெழுந்தீர்கள். உங்களுடைய உயிர் தெழுதல் தான் பரலோகம் செலிப்ரேட் பண்றதுக்கான மிக பெரிய ரீசன். ஹalleluya. உங்களால கிரகிக்க முடியுதா நான் என்ன சொல்றேன்றது? பரலோகம் சந்தோஷப்படுறதுக்கு நீங்க தான் காரணம். ஏங்க, இப்ப நீங்க ஒரு பிரச்சனை இருக்குது, கோவிட் வந்தது, நம்ம யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. கோவிட் வந்த போது நம்ம எல்லாருக்குமே என்ன ஆச்சு? உயிர் மேல ஒரு பயம் வந்தது. ஐயோ என்ன நடக்குமோ, எது நடக்கும். ஆனா அந்த கோவிட் மத்தியில நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? என்ன பண்ணீங்க எல்லாருமே உங்களுக்குள்ள? ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே கூட நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே போனாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். வியாதி படுக்கை முழுவதும் மாற்றி போடுகிறார். வாதை என் கூடாரத்தை அணுகுவதில்லை, பொல்லாப்பு எனக்கு நேரிடுவதில்லை. கரெக்டா? நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே கூட இருக்கிறார், நான் அந்த மரண பள்ளத்தாக்க தாண்டி போயிடுவேன். நான் சொல்றேன்டா, அதுதான் உங்களுக்கு இருந்த நம்பிக்கை. பரலோகத்துல அன்னைக்கு அப்பா காண்பிச்ச போது பரலோகத்துல ஒரு கொண்டாட்டம், சந்தோஷம். அதை தாண்டி ஒரு பரலோகத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. உலகத்துல என்ன நடந்தாலும், சத்துரு என்ன பண்ணாலும், பரலோகத்துல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? டேய், இந்த பூமியை குறிச்சு எனக்கு அவ்வளவு ஒன்னியும் பெருசா பயம்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னா, டேவிட் இந்த பூமியில தான் இருக்கிறான், மேத்யூ இந்த பூமியில தான் இருக்கிறான், பிரிசி இந்த பூமியில தான் இருக்கிறான், சாந்தி இந்த பூமியில தான் இருக்கிறான், எஸ்தர் இந்த பூமியில, ஜெயபிரகாஷ் இந்த பூமியில, ஜெயந்தி இந்த பூமியில, காந்திமதி, பியூலா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பரலோகத்துக்கு ஒரு நம்பிக்கை. ஹalleluya. என்னங்க,
நீங்க நாம அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம். ஆனா முழு பரலோகம் உங்க மேல நம்பிக்கையா இருக்குது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்த பொழுது உங்களை அவரோடு கூட உயிர்த்தெழச் செய்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க வாழ்றது உங்க வாழ்க்கை அல்ல. நான் சொன்னல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு. இந்த இந்த ஈஸ்டர்ல, இந்த உயிர்த்தெழுந்த நாள், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய பரலோகத்தினுடைய சத்தியம் என்னன்னா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அவர் உங்களுக்குள்ள வாழும்படிக்கு உங்களை பிரித்தெடுத்துட்டாரு. உங்களை விலைக்கரையும் கொடுத்து வாங்கிட்டாரு. உங்களை கொண்டு அவர் என்ன செய்யணும்னு முன்குறித்தாரோ அதை செய்யும்படிக்கு உங்களோட கூட இருக்கிறாரு. நேரம் இல்லாதனா என்ன நடந்தது அப்படிங்கறத மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். நல்லா பாருங்க, எபேசியர் 2:5, கொலோசியர் 2:13, ரோமர் 6:4-5 இந்த வசனங்கள். எபேசியர் 2:5 நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வெங்கட் கிட்ட நோட்ஸ் கொடுக்குறேன். யார் யாருக்கெல்லாம் நோட்ஸ் வேணுமோ யூ கேன் ரிசீவ் ஃப்ரம் வெங்கட். எபிஷியன்ஸ் 2:5, கொலோசியன்ஸ் 2:13, ரோமன் 6:4-5 என்ன சொல்லுதுன்னா, அவரோடு கூட நாமும் உயிர்த்தெழுந்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உயிர்த்தெழுந்ததனுடைய ரகசியமே கிறிஸ்து மாத்திரமல்ல, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நீங்களும் நானும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம். அப்படின்னு அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நடந்திருக்குது? நான் அந்த வசனங்கள் சொல்லிட்டேன், வசனங்கள் வாசிக்கல, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்துட்டாரு. நீங்க உயிர்த்தெழுந்தீங்க. நீங்க அன்னைக்கு மத்தேயு 28 அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்றீங்கல்ல, அதை விட முக்கியம் அவரோடு கூட நான் உயிர்த்தெழுந்தேன். ஹல்லேலூயா. அந்த எல்லா வசனங்களும் அதுதான் சொல்லுது. ஆனா இது எப்படி நடந்தது அப்படின்னா 6 காரியங்கள், 6 ஸ்டேஷன் நான் சொல்றேன். முதலாவது சிலுவையில் அறையப்பட்டது, குரூசிபிக்ஷன். இரண்டாவது மரித்தது, டெத். மூன்றாவது பரியல், அடக்கம் பண்ணப்பட்டது. நாலாவது கோயிங் டு ஹெல், அவர் என்ன சொல்றான், நரகத்திற்குள்ளாக கடந்து போனது. ஐந்தாவது அவர் உயிர்ப்பித்தது, உயிரோடு எழும்பினது. ஆறாவது உன்னதங்களுக்கு சென்று பிதாவோடு கூட அவர் உன்னதங்களிலே அமர்ந்தது. இந்த 6 காரியமும் வேதத்துல அழகா போட்டிருக்குது. என்னன்னா, இதெல்லாம் அவர் ஏன் படிப்படியா செய்து முடிச்சார்னா, இதெல்லாம் அவர் செய்யணும்னு இல்ல, அவர் உங்களை கொண்டு உங்களுக்காக செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். ஆமென். திரும்ப சொல்றேன். ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும். நான் பல வருடங்களுக்கு முன்பதாக, ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். அந்த செமினார் 3 நாள். பெருசா எனக்கு ஒரு மாற்றம்லாம் இல்ல, எல்லாமே தெரிஞ்ச காரியம். 3வது நாள் 2வது செஷன்ல ஒரு மிகப்பெரிய காரியம் எனக்கு நடந்தது. என்னன்னா, என்னுடைய கண்கள் தெளிவாக்கப்பட்டு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நான் தேம்பி அழகான செகண்ட் செஷன்ல, செஷன் முடிஞ்சா நான் வெளில போயிட்டாங்க. நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். செஷனை எடுத்தவர் திரும்ப உள்ள வந்து என்னை கூப்பிட்டு என்கிட்ட பேசுறாரு. எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? அன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்தது என்ன தெரியுமா? கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஆனா அன்னைக்கு என்னுடைய கண்கள் என்ன தெரியுமா பார்த்தது? கிறிஸ்துவோடு கூட நானும் மரித்தேன். ஹல்லேலூயா. இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அன்னையில இருந்துதான் நான் சொல்றேன், எனக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை என்னன்னா, மாம்சத்தின் மேல தேவன் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். உலகத்தின் மேல எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம வசனங்கள் இருக்குது, வசனங்களுக்குள்ள போகல. ஆனா உங்களுக்குள்ள நான் என்ன சொல்றேன்றதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தீங்க. ஆதாமுக்குள்ளாக நீங்க என்ன பண்ணீங்கன்னா, விழுந்து நீங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா, பாவிகளா நீங்க நான் பிறந்தோம். ஆனா ஆதாமுக்குள்ள வருவதற்கு முன்பதாக நீங்க யாருக்குள்ள இருந்தீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்க. தேவன் உங்களை அவருடைய சிந்தனையில சுமந்து கொண்டிருந்தார். அதுதான் உலக தோற்றத்திற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலகமே படைக்கப்படலாம், அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. என்ன அர்த்தம்? உங்களுக்காக எனக்காக. அப்ப நீங்க உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவருடைய சிந்தனையில இருந்தோம். அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்த உங்களை மாம்சத்துல ஆதாமுக்குள்ள எடுத்துட்டு வந்தார். ஆதாமின் நிமித்தம் என்ன பண்ணீங்க? நீங்க மறுபடியும் விழுந்து போனீங்க. நம்ம எல்லாரும் மரித்தவர்கள் ஆனோம். ஆனா மரித்த உங்களை மறுபடியுமாக தேவன் ஆதாமை எந்த இடத்துல வைத்தாரோ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆதாம பூமியில எந்த இடத்துல எந்த நோக்கத்துக்கு வச்சாரோ அதே இடத்துல அந்த நோக்கத்துக்கு உங்களை என்ன வைக்கிறதுக்காக தான் இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், ஆதாமை எந்த இடத்துல எந்த நோக்கத்துக்கு வச்சாரோ அதே இடத்துல வெங்கட்டையும், என்னையும், காந்திமதியையும், ஜாய்ஸையும், மகேஸ்வரியையும், எஸ்தரையும், சாந்தியையும், சாமுவேலையும், பெரிலையும், பியூலாவையும் நிக்க வைக்க அவர் இறங்கி வந்தாரு. அந்த நோக்கத்தை செய்வதற்காகவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தோம். அப்ப கிறிஸ்துவோடு கூட இருந்த பொழுது என்ன நடந்தது? குரூசிபிக்ஷன். வசனம் நான் கடகடன் வாசிச்சுட்டு போறேன், உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தை. நீங்க பாருங்க, நம்ம கிறிஸ்துவ மட்டும் பாக்குறோம். இந்த வார்த்தையை நீங்க எழுதி வச்சுக்கங்க. கிரைஸ்ட் டைட் ஃபார் மீ. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், எனக்காக இயேசு மரித்தார். ஆனா இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவர் எழுதுறது,
கிறிஸ்துவோடு கூட நானும் மரித்தேன். இல்லைன்னா இப்படி சொல்லலாம் நீங்க, கிரைஸ்ட் நாட் only died for me, கிரைஸ்ட் died as me. ஆமென். இது ரொம்ப, இது இன்னும் அடுத்த லெவல். என்னன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்துவா மரிக்கலையா, வெங்கட்டா மரித்தாரா, வெங்கட்டா சிலுவையில் அறையப்பட்டாரா, வெங்கட்டா அடக்கம் பண்ணப்பட்டாரா. நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க யாரு? உங்களோட இருதயத்துக்குள்ள நீங்க இப்ப பாருங்க, உங்களுடைய மனக்கண்கள்ல பாருங்க, கிறிஸ்து சிலுவையில தொங்கின பொழுது அது கிறிஸ்து அல்ல, நீங்க கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் மூலமா நீங்க சிலுவையில் அறையப்பட்டீர்கள். ஆமென். நீங்க தாங்க சிலுவையில் அறையப்பட்டீங்க. நான் சொல்லல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நிச்சயத்தை பாருங்க பவுல் சொன்னது. அடுத்தது ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நான் இப்ப வாசிக்கிற வசனங்கள்ல சிலுவையில நீங்க மரித்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டு போட்டிருக்கு, உங்க சரீரத்துக்கு நீங்க மரித்துட்டீங்க. நம்ம நினைக்கிறோம்ல, ஐயோ என்னோட சரீரம், நிறைய பேருக்கு பலவீனம் இருக்கும்ல, நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பாக நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கும்ல, நம்ம கண்ணு ஆசைப்பட்டதை பார்த்திருப்போம், கை ஆசைப்பட்டதை செஞ்சிருப்போம், வாய் ஆசைப்பட்டதை சாப்பிட்டிருப்போம், இல்ல பேசி இருப்போம், காது ஆசைப்பட்டதை எதெல்லாம் கேட்க கூடாது அதெல்லாம் உட்காந்து கேட்டிருப்போம், நம்ம மாம்சத்தின்படி நடந்திருப்போம்ல. ஆனா இங்க சொல்லுது, கிறிஸ்துவோடு நீங்க மரித்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, வசனம் போட்டிருக்குது, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். இல்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், சிலுவையில் அறை, அனுதினமும் சிலுவையில் அறையணும். அந்த சிலுவை வேறங்க. என்னை ஒருவன் பின்பற்றி வரவில்லை, சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன். அந்த சிலுவை வேற, அது செஞ்சு முடிச்ச பார்ட், உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ். நீங்க உங்களை சிலுவையில் அறைய முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவரோடு நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்க. அப்படின்னா உங்க பழைய மனுஷனுடைய சாப்டர் முடிஞ்சிடுச்சு. ஆமென். திரும்ப சொல்றேன், இன்னைக்கு ஒரு சில பேருக்கு விடுதலை கொடுக்கிறாரு. ஐயோ என்னுடைய கண்ணு மேல எனக்கு கண்ட்ரோல் இல்லையே, என் வாயில கண்ட்ரோல் இல்லையே. நான் பல வருடங்களா உண்மையா சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன், என் கண்ணு மேல எனக்கு ஆளுகை கிடையாது. எங்கெல்லாம் போறனோ அப்படியே என் கண்ணு வேண்டர் ஆகும். எல்லாம் 4 பேருக்கு முன்னாடி நல்லவனா தான் இருப்பான், ஆனா கண்ணுல கண்ட்ரோல் இருக்காது. வந்து அழுவேன், அப்பா என் கண்ணுல எனக்கு கண்ட்ரோல் கொடுங்களப்பா, என்னால முடியல. எவ்வளவு போராடுங்க தேவனுடைய கிருபைக்காக. ஆனா என்ன நடந்தது தெரியுமா, இந்த சத்தியத்திற்குள்ள தேவன் நடத்தின பொழுது என் கண்ணுக்கு மேல நான் ஒண்ணுமே பண்ணல, ஆவியானவர் அசால்ட்டா ஆளுகை எடுத்தாரு. ஆமென். நான் தான் மரித்திருக்கிறேனே, மரித்தவன் எப்படிங்க இப்படி அப்படியே பார்க்க முடியும்? நீங்க நினைக்கலாம், பிரதர் கேட்கறதுக்கு இல்லைங்க, இந்த சத்தியத்தை மட்டும் நீங்க உங்க மைண்ட் ஆஃப் பண்ணி சத்தியத்தை உள்ளுக்குள்ள எடுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மறுரூபத்தை பாப்பீங்க. அடுத்தது கலாத்தியர் 5:24, கிட்டத்தட்ட ஒரு 50-70 வசனங்கள் இருக்குது. பட் ஆவியானவர் இப்ப எதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு உங்க வாழ்க்கையில இப்ப வேணுமோ அந்த வார்த்தைகள்ல உங்களுக்கு வேண்டிய விடுதலையை கொடுக்கிறாரு, மறுரூபத்தை கொடுக்கிறாரு, மகிமையை கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். எங்க இந்த 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 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா என்ன அழகாக ஆவியானவர் எழுதி இருக்கிறாரு. நம்மளுடைய சரீரம் மாத்திரம் இல்லையா, அதனுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில கிறிஸ்து அறைந்துட்டாரு. இன்னைக்கு உங்களால செய்ய முடியாதுங்கிறத நம்புங்க. நான் சிலுவையில் அறையப்பட்டேன், என் சரீரத்தோடு கூட ஆசை இச்சைகளும் அறையப்பட்டது அப்படின்னா நீங்க வேணா துக்கிக்கலாம், ஐயோ என்னால இப்படிலாம் வாழ முடியாதுதான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் இருக்குது. அது இங்கிலீஷ்ல என்னன்னு இருக்கு தெரியுமா, those who are born of God should not sin இல்ல, will not sin இல்ல, must not sin இல்ல, என்ன இருக்கு தெரியுமா, cannot sin. Amen. அப்படின்னா பாவம் செய்யக்கூடாது தம்பி, பாவம் செய்யக்கூடாது. ஆவியானவர் அப்படி சொல்லல, பாவம் செய்ய முடியாது தம்பி. ஆமென். உன்னால பாவம் செய்ய முடியாது தம்பி. ஹல்லேலூயா. ஐயோ இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும், டேய் இவ்வளவு நாள் என்ன ஒருத்தன் முட்டாளாக்கிட்டு இருந்தானே, டேய் நீ என்ன பண்ண தெரியுமா, நீ என்ன யோசிச்ச தெரியுமா, அட போடா, எனக்காக அவர் சிலுவையில என்னையும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதனால இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. ஓ மை காட். எங்க அவன் நம்மள அப்படியே சுத்த விட்டுட்டே இருந்தான், நம்மளையே பார்த்து நம்மளையே நினைச்சு நம்ம பலவீனத்தை நினைச்சு. ஆனா இன்னைக்கு அப்பா உங்க கண்களை தூக்கி அவர் மேல வைக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி வாழ்கிறதுனால இல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அடுத்த வசனத்துக்குள்ள போலாம், நேரம் இல்லை. கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக.
அவரால், இங்க பாருங்க, மாம்சம் முடிஞ்சது, அடுத்தது மாம்சத்தினுடைய இச்சைகள் முடிஞ்சது, அடுத்தது அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஆமென். ஓஹோ. ஏங்க, ஒரு மனுஷனுக்கு பாடுகள் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியல, 3 காரியம் வரும்ல. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது 3 காரியம் சொல்லுவோம், தெரியும்ல. கண்ணு, மாம்சம், உலகம், இது 3 தாங்க. இங்க பாருங்க, அப்பா பழைய மனுஷனை சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. அடுத்தது உங்களுடைய பாவ இச்சைகளை சிலுவையில் அறைந்துட்டாரு. அடுத்தது உலகத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஆமென். நீங்க சொல்லலாம், இந்த உலகம் உங்களுக்கு வனாந்தரம், இந்த உலகம் உங்களை அசைக்க முடியாது. இத சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க நம்புங்க. நீங்க சொல்லுங்க, அப்பா நான் தான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேனே, உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதே, அதனால என்னுடைய வாழ்க்கையில உலகம் மாற்றத்தை கொடுக்க முடியாது. ஆமென். பார் நடக்குதா? உண்மையா சொல்லுங்க, எவ்வளவு பேர் அப்படியே உங்க உயிர் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்களா? இங்க இருக்கிறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, 2 ஃபேமிலி போன வாரம் கூட போன்ல பேசினேன். அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட் கேக்குது, மிசைல் சவுண்ட் கேக்குது. என் கூட போன்ல பேசிட்டு இருக்கும் சொல்றாங்க, பிரதர் இப்ப சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்றாங்க. அவங்க உயிரை அப்படியே இப்படி புடிச்சுக்கிட்டு பயத்தோட இருந்தாங்களா? இல்லைங்க, கிறிஸ்துவர்களா இருக்கிற நமக்கு பயம் இல்ல. ஏன் சொல்லுங்க? பயம் இல்ல. ஏன்? அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஹalleluya. அவர் காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நல்லா பாருங்க, உலகத்துல நடக்கிறது உங்களை என்ன பயமுறுத்த முடியாது. 2வது, நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். அடுத்த காரியம், நாம் அவரோடு கூட மரித்தோம். ரோமர் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும், நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களோ? என்னங்க? அவருடைய மரணத்துக்குள்ளாக நீங்களும் நானும் மரித்துட்டோ. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நீங்களும் நானும் மரித்தவர்கள். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், உங்க பாவத்துக்கு நீங்க மரித்துட்டீங்க. தேவன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய கிரியையினுடைய உயரம், அகலம், நீளம், ஆழத்தை நீங்க புரிந்து கொள்ளலன்னா, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு நீங்க போராடி கொண்டே போயிடுவீங்க. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்கணும். தேவன் உங்களுக்காக உங்க கரத்தை கொண்டு அவர் எவ்வளவு மகிமையான கிரியைகளை செய்யணும் தெரியுமா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ ஏன் கையா. ஒரு முறை பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஜீசஸ் கால்ஸ்ல பல வருஷத்துக்கு முன்பதாக ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஜீசஸ் கால்ஸ், நானும் இன்னொரு ஊழியரும் போயிருக்கிறோம். நல்லா பாருங்க, 2 ஊழியர் நாங்க நின்னுட்டு இருக்கிறோம். நான் அவர் கூட தான் போயிருக்கிறேன். நான் நிக்கிறேன், அவரு பிரேயருக்கு நிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு 40 பேர் கியூல நிக்கிறாங்க ப்ரே பண்றதுக்கு. அங்க இருந்து எனக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் அங்க நில்லு, அங்க இருக்கிறவங்கல்ல நிறைய பேர் உன்கிட்ட வருவாங்க, நீ ப்ரே பண்ணு, அங்க போய் நில்லுன்றார். நான் சொல்றேன், ஆண்டவரே நான் நிக்க மாட்டேன். ஏன்? நான் என் கையை பாக்குறேன், ஐயே இந்த கை என்னெல்லாம் பண்ணுச்சு எனக்கு தெரியும். நான் நிக்க மாட்டேன். சண்டை நடக்குதுங்க. அந்த ப்ரே பண்ணிட்டு இருந்த பாஸ்டர் பிரேயரை நிறுத்திட்டு பக்கத்துல வந்தார். பக்கத்துல வந்து என் காது கிட்ட வந்து, பப்ளு தயவு செய்து பக்கத்துல வந்து ப்ரே பண்ணு, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆவியானவர் உன்னை காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரி ஓகே, அவரே சொல்லிட்டாரு. நான் அவர் தான் யோசிச்சேன், சரி அவரே சொல்லிட்டாரு. ஆனாலும் எனக்குள்ள உண்மைக்கு சொல்றேன், அன்னைக்கு ஒரு 18 பேருக்கு ப்ரே பண்ணிருப்பேன். ஒருத்தவங்களுக்கு கூட எனக்கு நம்பிக்கையோட நான் ப்ரே பண்ணல. எனக்கு சத்தியமா தெரியும், நான் ஜெபிக்கிறது நடக்காதுன்னு தெரியும். மன்னிக்கணும், அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரியும், டேய் என் கை எப்படிப்பட்ட கைன்னு எனக்கு தெரியாதா? நான் ப்ரே பண்ண எல்லாருக்கும் சொன்ன, ஆண்டவரே நான் ப்ரே பண்ணனால எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது, நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா. ஹalleluya. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு சில பேர் இன்னைக்கு நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள இருக்குது இல்ல, யாருக்குன்னா ஜெபம் பண்ணணும்னா உடனே உங்க வாழ்க்கை அப்படியே ஓடல. நான் யாரு தெரியுமா, என் கை தெரியுமா, என் வாய் தெரியுமா? ஏங்க, நீங்களும் உங்களுடைய சகலமும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து இருக்கிறீங்க. ஆமென். நேரம் இல்ல, அடுத்த வசனத்துக்குள்ள போறேன். ஹalleluya. ரோமர் 7:4. அப்படி போல என் சகோதரரை, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் மரித்தோரிலிருந்து நீங்க மரித்து இருக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 5:14, கொலோசியர் 2:20, கொலோசியர் 2:21, கொலோசியர் 3:3. இந்த வசனங்கள் நான் அனுப்புறேன், வெங்கட் கிட்ட இருந்து நீங்க வேணும்னா வாங்கிக்கங்க. இது எல்லாமே என்னன்னா, இந்த வசனங்கள் எல்லாமே நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து இருக்கிறோம். 3வது காரியம், நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 3:3. நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஞானஸ்நானத்தினாலே, கொலோசியர் 2:12, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும். எங்க வசனம் இயேசுவை குறிச்சு எழுதலாம், ஆனா இந்த வசனங்கள் எல்லாமே எதை குறிக்குது தெரியுமா? நான் இப்ப சொன்ன எல்லா வசனங்களும் எதை குறிக்குதுன்னா, இயேசுவை பத்தி சொல்லல. அவரோடு கூட நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டீர்கள், அவரோடு கூட நீங்களும் மரித்தீர்கள், அவரோடு கூட நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். அடுத்தது, இதுதான் முக்கியம். இன்னைக்கு நான் இந்த நிறைய காரியம் இருக்குது, நேரம் இல்லை, ஆனா நான் இந்த செக்மெண்ட் தான் இன்னைக்கு நான் பார்க்கணும்னு எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு வாஞ்ச. கொலோசியர் 2:14, நீங்களும் அவரோடு கூட என்ன பண்ணீங்க தெரியுமா? அவரு சிலுவையில் அறையப்பட்டாரு, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார். ஆனா அதுக்கு நடுப்புற ஒண்ணு நடந்தது இல்ல.
அடக்கம் பட்டதுக்கு அப்புறமா அவர் உயிர் தெழுந்தாரு. அதுக்கு நடுப்புற ஒண்ணு நடந்தது இல்ல, அவர் என்ன பண்ணாரு? நரகத்திற்கு அவர் கடந்து போனார். கரெக்டா? வாசிக்கலாம். கொலோசியர் 2:14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, கொலோசியர் 2:15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஏங்க, ஒரே வார்த்தை சொல்றேன். வீடு புகுந்து கொள்ளடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னைக்கு நாங்க வீடை திறந்து விட்டே போயிட்டோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? வீட அழகா 7 மணி நேரம் வீடு திறந்து இருக்குதுங்க, லைட் போட்டு இருக்குது, யாருன்னா வந்து என்னன்னு எடுத்துட்டு போலாம். ஆனா எதிர்க்க நெக்ஸ்ட் டே பியூலா போன் பண்ணி எதிர் வீட்டுல இருக்கவங்க கேட்கிறோம், அக்கா வீடு நாங்க திறந்துட்டே போயிட்டோம்க்கா, நீங்க பாத்துருந்தா சாத்தி இருக்கலாம்ல. அவங்க என்ன சொன்னாங்க? பியூலா நான் பார்த்தேனே, வீடு சாத்தி தானே இருந்தது. அது எப்படிங்க? நாங்க சொல்றோம், ஏங்க நாங்க தான் நைட்டு 12 மணிக்கு பாக்குற திறந்து இருக்குது. இல்ல பியூலா, நான் சாயந்தரம் பார்த்த பூட்டி இருந்தது. எப்படிங்க? அதான் ஆவியானவர் எல்லா கணக்கும் பூட்டப்பட்ட வீடா காமிச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, அது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த வீட பூட்டிட்டு போன வீட திருட என்ன பண்ணுவான்? நீங்க வெளியில எங்கனா போகும்போது பிக் பாக்கெட் அடிக்கிறான். அது நீங்க போற பாதையில அவன் பிக் பாக்கெட் அடிக்கிறது. ஆனா வீடு புகுறதுல உங்க வீட்டுக்குள்ள நீங்க எப்ப இல்லையோ அப்ப வீட்டுக்குள்ள வந்து, ஒருவேளை இப்ப இருந்தா கூட வரானுங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களா, வந்து உங்க வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு உண்டானத, உங்கள் பட்சத்தில் இருக்கிறத, உங்கள் வசமா இருக்கிறத அவர்கள் அபகரித்து கொண்டு போவாங்கல்ல, அதுதான் வீடு புகுந்து கொள்ளணுவாங்க. இது என்ன தெரியுமா? கொலோசியர் 2:14-15. நம்ம அப்பா வீடு புகுந்து கொள்ளடிச்சாரு. எங்க? நரகத்துக்குள்ள போய் அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நமக்கு விரோதமாக நின்ற கையெழுத்தை குலைத்து போட்டு. ஏங்க, இந்த இடத்துல தாங்க நீங்க இது வரைக்கும் நீங்க இந்த 3 காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதை ஒத்துக்கிட்டீங்களே, நீங்க அவரோடு கூட மரித்ததை ஒத்துக்கிட்டீங்களா, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதை ஒத்துக்கிட்டீங்களா? இப்ப அடுத்த 2 இருக்குது. அவரோடு கூட நீங்க உயிர் தெழுந்தீங்க, ஏற்கனவே வசனத்தை பார்த்துட்டோம். அவரோடு கூட உன்னதங்களே நீங்க அமர்த்தப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப நடுப்புற இன்னொன்னு நடந்தது என்ன தெரியுமா? அவர் நரகத்துக்குள்ள போய் பிசாச தன்னுடைய காலிற்கு கீழாக நசுக்கி அவன் கையில இருக்கக்கூடிய திறவுகோல்களை, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் இருக்க திறவுகோல் அவர் கையில வாங்கினார்ல, அப்ப அவரோடு கூட நீங்களும் சத்துருடைய தலையை முற்றிலுமாக அழித்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் பேதுரு கிட்ட சொல்றாரு, பரலோகத்தினுடைய திறவுகோல்களை நான் உன்னிடத்திலே கொடுப்பேன். ஆமென். இன்னைக்கு நீங்க எவ்வளவு பேரு யாரெல்லாம் ஜெபத்துக்கு கேட்கறாங்களோ, இல்ல யாருக்கெல்லாம் ஜெப தேவைகள் இருக்குதோ தைரியமா போய் ப்ரே பண்றீங்க? நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஒண்ணு, நம்ம பரிசுத்தமானா. 2வது, நம்ம ஜெபிச்சா நடக்க போதா. 3வது, ஐயோ உண்மைக்கு சொல்றேன், நீங்க நம்பலனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்? பிசாசு ரொம்ப பெரியவன். ஒரு சில பேருக்கு இப்படி கூட பயம் இருக்கு. என்ன தெரியுமா? ஊழியக்காரங்களே, எனக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் 2 பேர், அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, ஏய் பப்ளு, எல்லா தலைமையில கையை வச்சு ப்ரே பண்ணாத அப்படின்னு. ஏன் எல்லா தலைமையில கை வச்சு ப்ரே பண்ணா என்ன அப்படின்னு? அவங்களுக்குள்ள இருக்கிறது உனக்குள்ள வந்துரும்டா. என்னது? அவங்களுக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள வந்துருமா? அப்படின்னா என்னது? அவங்களுக்கு என்ன கட்டு செஞ்சு வச்சாங்க அது உனக்கு பிடிச்சிருந்தா, அப்பா நல்ல நம்பிக்கை, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, என் விசுவாசத்தின்படி எனக்காக கடவுது. நான் கைய வச்சா எனக்குள்ள இருக்கிறதா அங்க போகும், அங்க இருக்கிறது இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லடா தம்பி. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு, எங்கே நீங்க நரகத்துக்குள்ள இறங்கி பிசாச மிதிச்சு அவன் கையில இருக்கிற திறவுகோல் இன்னைக்கு உங்க கையில இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு அப்பா உங்களை நம்பி இருக்கிற, நான் சொன்னல, பரலோகத்துல தேவன் எனக்கு காண்பிச்ச போது 3 காரியத்தை பார்த்தேன். பரலோகத்துல கொண்டாட்டத்தை பார்த்தேன், பரலோகத்துல சந்தோஷத்தை பார்த்தேன், அடுத்து பரலோகத்துல பெரிய நம்பிக்கையை பார்த்தேன். என்ன நம்பிக்கை? வெங்கிட் டேவிட் எந்த பகுதியில் இருக்கிறோன்னா அந்த பகுதியை தேவன் மேப்ல குறிச்சு, என் மகன் இருக்கிறான்டா, கவலை இல்லடா. நான் இருக்கிற பகுதியை மார்க் பண்ணி, மேத்யூ இருக்கிறான்டா, கவலை இல்லடா. ஹல்லேலூயா. எங்க நீங்க இருக்கிற பகுதியில தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னா, உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. நீங்கள் தேவனை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறவர்கள். உங்களை கொண்டு தேவன் வெளியரங்கமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்தாரோ அதிலும் அதிகமான கிரியைகளை நீங்க எவ்வளவு பேர் உண்மையா வாஞ்சிக்கிறீங்க? இயேசுவை விட அதிகமா நீங்க வாழ்வீங்க, இயேசுவை விட அதிகமா அற்புதம் செய்வீங்க, இயேசுவை காட்டிலும் ஒரு படி மேல கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்துவார். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கிடையாதுங்க, பொய் சொல்லாதீங்க. ஐயோ, இயேசு கூட நமக்கு என்னங்க? நீங்க உங்களை எங்க கம்பேர் பண்றீங்க? அவர் சிலுவையில அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறாருங்க. நீங்க அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு சத்துருடைய தலையை மிதிச்சு இருக்கிறார். சங்கீதம் 110:1 சொல்லுகிறது, பிதா என்ன சொன்னாரா? என் வலது பாரிசத்துல உட்காருப்பான்னாராம்.
கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்துல உட்காரும் என்றார். எங்க இந்த வசனத்தை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம் 110:1 நல்லா புரிங்க. தேவன் தன்னுடைய குமாரனுக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாகி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்துல உட்காரும். அப்ப நான் உன் கால்ல சத்துருவை கம்ப்ளீட்டா போடுறேன், காலி பண்ணி போடுறதுக்கு நீ உட்காருன்றான். அப்படின்னா என்னது? அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அவரு தானே வேலையை பார்க்கணும். அவரே உட்கார்ந்துட்டாருன்னா பிதா என்ன சொல்றாரு தெரியுதா உங்களுக்கு? ஏம்பா நீ உட்காரு, உன் உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கு வெங்கட்டுக்குள்ள இருக்குது, மேத்யூக்குள்ள இருக்குது, ஜெயபிரகாஷ்குள்ள இருக்குது, செந்திலுக்குள்ள இருக்குது, ஜாய்ஸ்குள்ள இருக்குது, பியூலாக்குள்ள இருக்குது. அவங்க வேலையை முடிச்சு உன் காலுக்கு கீழே சகலத்தையும் கீழ்படுத்துவாங்க. அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு. ஹல்லேலூயா. எபிரேயர் 10, 12, 13, 14 இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கங்க. எபிரேயர் 10, 12, 13, 14. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, இது பயங்கர ஆழமான காரியம், பட் நான் மேலோட்டமா உங்களுக்கு சொல்றேன். பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். ஏசப்பா காத்துக்கிட்டு இருக்கிறாராம். நல்லா பாருங்க. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம்ல. எதுக்கு? ஆண்டவரே எப்போது வருவீங்களோ நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, தப்பு. ஈக்குவேஷனை மாத்தி எழுதுங்க. நீங்க காத்துக்கிட்டு இல்ல, அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு பிதாவினுடைய வலது பரிசத்துல. எதுக்கு? வாசிங்க. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். சத்துரு கீழே வந்துட்டான், அவர் காலுக்கு கீழே வரணும். எப்படி? ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏங்க நீங்க அதனுடைய ஹீப்ரு வேர்டுக்கு போனீங்கன்னா என்னன்னா, இயேசு எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ அதே பரிசுத்தத்துல இன்னைக்கு நம்மள இந்த பூமியில வச்சிருக்கிறாரோ. எதுக்கு? சத்துருவையும் மரணத்தையும் நாம நம்முடைய காலுக்கு கீழே பாதப்படியாகி போடும் வரைக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. மரித்தவர்களை நீங்களும் நானும் எழுப்பும் பொழுது தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழே சத்துரு, கடைசி சத்துரு என்னது? மரணம். மரணத்தை நீங்களும் நானும் ஜெயிக்கும் போது, மரணத்தை அவர் ஜெயிச்சுட்டாரு. இன்னைக்கு நம்ம கையில கொடுத்து இந்த பூமியில ஜெயிக்கும்படிக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எழுப்பி கர்த்தருக்காக பராக்கிரமமான கிரியைகளை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்யும் பொழுது தேவனுடைய பாதப்படிக்கு சத்ருவினுடைய மரணமும் அவனுடைய சகல சத்ருவினுடைய ஆவிகளும் கீழ்ப்படுத்தப்படும் பொழுது தேவன் இறங்கி வருவாரு. இன்னைக்கு பரலோகமே ஏசப்பாவை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்குது. எதுக்கு தெரியுமா? நீங்க என்னைக்கு எழும்பி சத்ருவை உங்க காலுக்கு கீழே நசுக்குவீங்க. அங்க நசுக்கிட்டீங்க ஆவியில, இன்னைக்கு உலகத்துல நசுக்குங்க. அங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப நீங்க பண்ண போறது என்னன்னு சொல்றதுன்னா, ஒரிஜினாலிட்டி முடிஞ்சிடுச்சு. இப்ப ஷேடோ. இப்ப நீங்க எதுவும் பண்ண போறது இல்ல, பண்ணி முடிச்சதை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேங்க, செஞ்சு முடிச்சதை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. இந்த தூக்கு தண்டனை போடுறவங்க என்ன பண்ணுவாங்க? தூக்கு தண்டனை போடுறதுக்கு முன்னாடி ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பாஸ் பண்ணதுனால இதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கும் ஏற்கனவே அவர் சிலுவையில ஜெயிச்சுட்டாரு. நீங்களும் அவரோடு கூட சிலுவையில நாமும் சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட நாமும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாமும் நரகத்துக்கு சென்று பிசாசானுடைய தலையை மிதித்து நாமும் உயிர்த்தெழுந்து கடைசி என்ன பண்ணிருக்கிறோமோ அவரோடு கூட உயிர்த்தெழுந்த வசனத்தை பார்த்துட்டு எபிரேயர் 2:5, கொலோசியர் 2:13, ரோமர் 6:5 கடைசி வசனம் வாசிக்கிறேன். 6வது ஸ்டேஷன். சீட்டட் வித் ஹிம், எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, எபேசியர் 2:7, அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். ஏங்க இன்னைக்கு வெங்கட் இப்ப எப்படி நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வெங்கட் எங்க டேவிட் எங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க வீட்டுல ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க. நான் எங்க உட்காந்துருக்கிறேன்? என் வீட்டுல என் பின்னாடி சோஃபா தெரியும், இங்க உட்காந்துருக்கிறேன். ஆனா வசனம் போட்டிருக்குது, இல்லப்பா தம்பி, நீ மாம்சத்துல பாக்குற, நீங்க ஆவியில எங்க உட்காந்துருக்கிறீங்க தெரியுமா? அவரோடு கூட உன்னதங்களில் அமர்ந்து இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க போய் நின்று ஜெபம் பண்ணாலும் நீங்க அமர்ந்து இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியணும். யார் அமருவா தெரியுமாங்க? ராஜா எப்ப அமருவாங்க தெரியுமா? ராஜா அமர மாட்டாங்க. சத்ரு அவருக்கு விரோதமா இருக்கிற எல்லாரையும் முடிச்சு ஜெயம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ராஜா உட்காருவாங்க. ஆமென். அவரோடு கூட நீங்க அமர்ந்து இருக்கிறீங்கன்னு தெரியுமா? உங்களுக்காக கிரியை செய்துட்டேன். ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப அப்பா உங்களை என்ன எதிர்பார்க்கிற தெரியுமா? உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ள இருக்குது. நீயும் நானும் தான் இந்த உலகத்திற்கு தேவனுடைய வல்லமையின் ஆலயம். இன்னும் ஒரு படி கீழே போய் சொல்றேன். ஒருவேளை நீங்க அஃபண்ட் ஆகலாம், நீங்க அஃபண்ட் ஆனாலும் பரவாயில்ல. இதுதான், நீங்க தாங்க இயேசு கிறிஸ்து. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாரு, இவர் அந்தி கிறிஸ்துவா? பரவாயில்ல, நீங்க நினைச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. நான் சொல்ல, சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறோம், நீங்கள் தேவர்கள் அல்லவோ. நீ கடவுள்னு சொல்றாருங்க. தமிழ் மொழியாக்கத்துல இப்படி இருக்குது. இந்த இந்த கத்தோலிக்கோடைய மொழியாக்கத்துல நீங்கள் கடவுள் அல்லவோ.
நீங்களும் கடவுளாம். அவருக்கு தேவனுடைய தற்சுரூபமா வந்தாரு. நம்ம கிறிஸ்துவனுடைய தற்சுரூபமா இந்த பூமியில இருக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமை எங்க இருக்குது? கல்லறையில இருந்து எழுந்துட்டாரா, ஓகே ஓசன்னா பாடியாச்செல்லாம் மேல போயிட்டாரு, எழுந்துட்டாரு, மேல போயிட்டாரு, அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சதா? டேய், அவர் மேல போயிட்டாரு. ஆனா உயிர் தெழுந்த வல்லமை உனக்குள்ள எனக்குள்ள இந்த பூமியில கிரியை செய்யணும். அவரோடு கூட உன்னதங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அப்படியே கண்களை மூடுவோம். லகதனா ஹனாந்தரே தனு மனா ஜகடஹந்தரே படுதரதனியா லேகன ஹனாந்தரா கண்ணா சத்துருத்தனியா. எங்க இந்த உயிர் தெழுந்த வல்லமையினுடைய ரகசியம், இதனுடைய பிரைஸ், இதனுடைய பர்பஸ், இதனுடைய பர்ஸ்பெக்டிவ், இதனுடைய பவர், இதனுடைய பிரிவிலேஜ், இதனுடைய பர்ஃபெக்ஷன், இதெல்லாம் ஒவ்வொரு தூண்கள். இதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் அவர் என்ன செய்திருக்கிறார். எனக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? யோவான் 17 சொல்லப்பட்டபடி இன்றைக்கு நீங்களும் அவரும் ஒன்றாக கலந்திருக்கிறீங்க. ஆமென். நீங்க பார்த்தா அவர் பார்க்கிறாரு, நீங்க பேசினா அவர் பேசுறாரு, நீங்க ஆமேன் சொன்னா அவர் சொல்றாரு, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீ பார்க்கும் பொழுது அவர் பார்க்கிறாரு, நீ சொன்னா அவர் சொல்றாரு, நீ நடக்கும் பொழுது அவர் நடக்கிறாரு, நீ எழுப்புனா அவர் எழுப்புவாரு, நீ அதிகாரத்தை செயல்படுத்தும் பொழுது அவர் உனக்குள்ள இருந்த அதிகாரத்தை செயல்படுத்துவாரு. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். காற்றும் கடலும் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை நீ பேசும் பொழுது வாயை மூடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்கள் அல்ல, வாயை திறந்து இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நீ வாழ்கிறார். கலாத்தியர் 2:20, நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். No longer I but Christ lives in me. எனக்குள்ளாக அவர் வாழும்படிக்கு எங்க அந்த யூனியன். இனி நீங்களும் தேவனும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க என்ற அந்த அறிவு இருக்குதுல்ல, இது என்ன பண்ணு தெரியுமா? இனி நான் அல்ல, இப்ப இந்த அவர் உங்களுக்குள்ள வாழணும். அதுக்கு என்ன? அவர் வாழணும். அவர் எப்படி வாழ்வார் தெரியுமா? இயேசுவானவர் எப்படி நமக்கு முன்மாதிரியை வச்சுட்டு போயிட்டார். எப்பொழுதும் பிதாவோடு கூட இசைந்திருந்தார். அதிகாலையில எப்ப நேரம் கிடைக்குதோ பிதாவோடு கூட, அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு சீக்ரெட் வசனம் போட்டிருக்குது, நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ரோமர் 8:17, 2 தீமோத்தி 2:12 சொல்லுகிறது, நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட மகிமைப்படுவோம். ரோமர்ல மகிமை வருகிறது, 2 தீமோத்தியில ஆளுகை வருகிறது. அதுதான் பிலிப்பியர் 3:10 பவுல் சொல்லுகிறார், அவரையும் அவருடைய மரணத்தினுடைய பாடுகளையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும். நல்லா புரிஞ்சுக்கங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கணும்னா நீங்க என்ன அனுபவிக்கணும் தெரியுமா? பாடுகளை அவரோடு கூட அனுபவிக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மகிமை தான் வேணும், ஆனா யாருக்கும் பாடுகள் வேண்டாம். ஆனா எனக்கு தேவன் இந்த நாட்கள்ல கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவன் நமக்கு நியமித்த பாதையில நம்ம ஓடும் பொழுது கர்த்தர் பாடுகளை கொண்டு, கர்த்தர் அவரை நொறுக்க சுத்தமாகி, எல்லா சீடர்களை எடுத்துக்கங்க, கர்த்தர் அவர்களை ரத்த சாட்சியாக மரிக்கும்படிக்கு செய்தார். ஏங்க தேவையில்லாத கிறிஸ்து மரித்துட்டாரு? கிடையாது. உங்களுடைய பாடுகளை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் அன்றைக்கு அவர் இழுத்துக் கொள்ளும்படிக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு வேற எந்த சீக்கிரட்டும் கிடையாது. நீங்க அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து, அப்பா இதோ நான் இருக்கிறேன், எப்படி பிதாவோடு கூட அவர் இசைந்திருந்தாலும் நீங்க அவரோடு கூட இசைந்திருக்கும் பொழுது உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில பாடுகளை சகிக்க அவரோடு கூட நீங்கள் அவருடைய மரணத்தின் சாயலிலே நீங்கள் இணைக்கப்பட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவீர்கள். ரோமர் 5:6 ரொம்ப தெளிவா இருக்கிறது. 6வது அதிகாரம் 5வது அதிகாரம் ரொம்ப கிளீனா போட்டிருக்குது. நீங்க அந்த சிலுவையில அவரோடு கூட இருக்கிறத பார்த்துட்டீங்கன்னா, உங்களை அவரோடு கூட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, நான் மரித்திருக்கிறேன்றதை நீங்க அங்கீகரிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கும். பிதாவோடு கூட இசைந்திருங்க, பாடுகளின் மேல சந்தோஷப்படுங்க. அந்த பாடுகள் தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய, எப்படி சிலுவையில் அவருடைய பாடுகள் வல்லமையை வெளியில கொண்டுட்டு வந்ததோ, எப்படி அந்த கரும்பை நீங்க உள்ள அனுப்ப ஜூஸ் வெளியில வருதோ, தேவன் இந்த மாம்சத்தை நொறுக்கி அவருடைய ஆவியை நமக்குள்ளாக இருந்த அந்த வல்லமை வெளியில வருவதற்கு ஒரே வழி, அவரோடு கூட நாமும் பாடுகளை சகிக்க. நன்றி தகப்பன். அப்பா, ஏதோ நாங்க வாழுவதற்காக அழைக்கப்படல, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில வாழும்படிக்கு நான் சொல்ற ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்துல வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். சத்ருவனுடைய சகல அதிகாரத்தை உங்களால, ஏற்கனவே நீங்க அவரை
கம்ப்ளீட்டா அவனை நீங்க அடிச்சிருக்கிறீங்க, உங்க காலுக்கு கீழே மிதிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு அவனுடைய சகல கிரியைகளை நீங்க அபத்தமாக்கி கர்த்தருக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை அவர் அன்னைக்கு இழுத்துக் கொள்ள முடியும். அதற்காகவே உங்களுக்குள்ள அவர் தங்கி இருக்கிறாரு. கிரைஸ்ட் நாட் ஓன்லி டைட் ஃபார் யூ, பட் கிரைஸ்ட் டைட் ஆஸ் யூ. அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விசுவாசம் எதனால் வரும்? கேட்கிறதுனால் வரும். இன்னைக்கு அப்பா, இந்த உயிர் திழுந்த வல்லமையின் விசுவாசம் பிள்ளைகளை கொண்டு நீங்க செய்ய முன்குறித்ததை செய்ய போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. அநேக காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துங்க. தாழ்த்துகிறோம். அடுத்த முறை நாங்கள் பார்ப்பதற்குள்ளதாக இந்த உயிர் திறந்த வல்லமை கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அந்த உயிர் தெழுதல வல்லவங்க. இந்த உயிர் தெழுதுன்ற ஒரே ஒரு காரணத்தால இன்னைக்கு கிறிஸ்துவர்களால வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் செய்ய முடியுது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான அடித்தளமாக இருக்க ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த உயிர் தெழுதல் தான். அந்த அந்த கல்லறை எம்டியா இருந்துச்சு. அது எம்டியா இருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ்ங்க. நீங்களும் நானும் எம்டியா இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ளாக ஒரு வல்லமையான ஆவியானவர் இயேசுவானவர் அந்த கல்லறை விட்டு வெளியே வந்த உடனே கூட வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் அவருக்கு சொன்ன காரியத்தை செஞ்சிட்டே இருந்தாராம். தேவன் அவருக்கு சொன்ன காரியத்தை அவர் பாருங்களேன், மரித்த காரியமாக இருக்கட்டும், மரித்த அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவதற்கு முன்பதாக இருந்த காரியமாக இருக்கட்டும், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா கூட இருக்கட்டுமே, தேவன் சொன்ன காரியத்தை அவர் செய்து கொண்டே இருந்தாருங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, நீங்களும் நானும். இந்த நாள்ல கேட்டது போல பரலோகமே சந்தோஷம் அடைந்தாங்க. அப்படி சந்தோஷத்தை வேற எதுவுமே போடல பைபிள்ல. பரலோக சந்தோஷம் அப்படிதான். எங்க எப்படி அடையுதுன்னா, நீங்களும் நானும் மனம் திரும்பும் போது. ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் போதுங்க. அப்போ நீங்களும் நானும் எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரம் நம்ம நினைச்சு பார்ப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்க போறோங்க. நீங்களும் நானும் விலை மதிப்பற்றது. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கான்னு தெரியாது. ஆனா நீங்க விலை மதிப்பற்றவர்கள். நீங்களும் நானும் அவருக்கு பொக்கிஷமானவர்கள், மிக முக்கியமான பாத்திரமானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க. நம்ம இந்த 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 நான் சொன்னல, இப்ப இந்த யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்ட்ரோநாட் வந்து ஒரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 சுத்திட்டு திரும்ப வந்து இன்னைக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அந்த விக்டர் குளோவர் அப்படின்ற அந்த அந்த ஒரு கிறிஸ்துவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஓகேவா, வெதர் இஸ் எர்த் ஆர் அரவுண்ட் த மூன், நாங்க வந்து எர்த்ல இருந்தாலும் சரி மூன்ல இருந்தாலும் சரி நம்மளுக்கு தேவையானவர் ஒருத்தர் தான். அவர் யாருன்னா இயேசு அப்படின்னாரு. ஹல்லேலூயா. உலகமே பார்த்து கொண்டிருந்தது அதுக்காக. இன்னைக்கு நீங்களும் நானும் அதையே கேட்டுக்கொண்டிருக்கோம். என்ன கேட்டுக்கொண்டிருக்கோம்? அந்த உயிர் தெழுந்தல வல்லமை நம்ம எங்க இருக்கிறோம், என்ன சூழ்நிலை இருக்கோம், எப்படி இருக்கோம், அதெல்லாம் எடுத்து அப்படி ஓரம் வச்சுட்டு நம்ம சொல்லுவோமா, தேவன் உயிர் தெழுந்தது உண்மை இல்ல, அதே போல நீங்களும் நானும் உயிர் தெழுந்தது உண்மைங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை நம்மளை விடுவித்து நம்மளை மீட்டு கொண்ட தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும் இந்த நாள்ல? இன்னொரு காரியம் அழகா ஆவியானவர் வந்து சொல்லிட்டு ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, நமக்கு வந்து பாத்தீங்கன்னு அநேக சமயத்துல என்னால இது முடியாது, நான் இதுக்கு பாத்திரவன் அல்ல, என்னால இதை செய்ய முடியாது. ஆமா, நம்மளால இதை செய்ய முடியாதுன்றதுனால மட்டும்தான் அவரு அவருடைய சொந்த பிறான ஒரே குமாரன் நம்மளுக்காக அன்பு கூர்ந்து கொடுத்தாராம். எப்படி அன்பு கூர்ந்து கொடுத்துட்டாராம். உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியாதுன்னு நமக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் தெரியும். அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அவரு இயேசுவை நமக்காக கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன தெரியணும்? இயேசுவை நமக்காக கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னமும் எங்களால இது முடியாது, எங்களால இதை செய்ய முடியாது. இந்த நான் அடிக்கடி சொல்வேங்க, வாயின் வார்த்தைகள் இருக்குல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த நாள்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருக்காகவும் மரணமும் ஜீவனும் நம்மளுடைய, உங்களுடைய, என்னுடைய, நம்மளுடைய, மத்தவங்களுடைய நாவல் இல்ல, நம்மளுடைய நாவின் அதிகாரத்துல இருக்காங்க. அப்ப நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம பேசுகிற சொல்லுகிற காரியங்கள், நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்கள், ஹல்லேலூயா. கண்கள்ல பாக்குறத நம்புறது பேர் வந்து அது நம்பிக்கை கிடையாதுங்க. அது ஜஸ்ட் ஃபேக்ட். என் கையில 2 கை இருக்கு அப்படின்னு நான் சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னா அது பேர் நம்பிக்கை கிடையாது.
அது ஃபேக்ட். அது நான் பார்க்காத காரியத்தை நம்ம பார்க்காத காரியத்தை விசுவாசிப்போமா? உங்களுக்குள்ளாக ஒரு சில காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும்ல, இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்கல்ல. நான் விசுவாசிக்கிறேங்க, நாட்கள் சமீபமாக இருக்குது. எத்தனை பேர் சொல்ல முடியும் கூட சேர்ந்து? ஓகே, நீங்க இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி, நாட்கள் சமீபமாக இருக்குது ராஜா, அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் ராஜா. நாட்கள் சமீபமாக இருக்குது, இதோ கர்த்தர் ராஜா, அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ராஜா. எனக்கு அநேக காரியங்கள் என் கண்ணு முன்னாடி வந்து ஆவியானவரோட கூட தொடர்புல வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது வந்து எனக்கு செய்ய போற காரியங்களை குறிச்சு நான் வந்து, ஏசப்பா இந்த காரியம் ஆமால நான் நினைச்சேன்ப்பா இது முடியவே முடியாதுன்னு. இப்ப ஆண்டவர் சொல்ற, இல்ல 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 இல்லடா, அதை செய்து முடிப்பதற்காக. யாரு? நான் செய்து முடிப்பதற்காக, நீங்க செய்து முடிப்பதற்காக தான் அவர் உயிர் தெழுந்திருக்காருங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியாத காரியத்தை அவர் கொண்டு மாத்திரம் இல்ல, உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய வைப்பதற்காக அவர் வந்து எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. அல்லேலூயா. அதுக்கு பேர் தாங்க தகப்பனுடைய அன்பு. அண்ணா அடிக்கடி சொல்லுவார், இப்ப நானும் சொல்லினே இருக்கேன், என்ன தெரியுமா? He is a God for all, but he is a father for you and me. அல்லேலூயா. அவரு எல்லாருக்கும் தெய்வம் தான், ஆனா அவர் யாருக்கு தெரியுமா? அப்பா, உங்களுக்கும் எனக்கும். அல்லேலூயா. நம்ம எப்பேற்பட்ட விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஒரு சில குறிப்புகளுக்காக செபித்து அப்படியே முடிக்க போறோங்க. அல்லேலூயா. இந்த குறிப்புகளுக்காக நீங்க உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ல நீங்க வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. விசேஷமா நம்ம மத்தியில வந்து பாத்தீங்கன்னா வந்து வொர்ஷிப் லீட் பண்ற பிரகாஷ் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 2 குழந்தைங்க கேபி அண்ட் டெபி. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை. அதே போல வந்து சின்ன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று முழுங்கிட்டான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. ஆனால் டாக்டர்ஸாலே வந்து ஃபைன் பண்ண முடியல, அவள் ஏதோ ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப நாளைக்கு ஒரு செக்அப் இருக்கு. அதே போல வந்து இன்னொரு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பாடி ஃபுல்லாக ஸ்கிராச்சஸ் மாதிரி வந்து டாக்டருக்கு கூட்டு போனா டாக்டர் சொல்றாங்க, உண்மையாவே எங்களுக்கு தெரியல அவ ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பேக் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கனடாக்கும் யூஎஸ்க்கும், ஏன்னா அவங்க ரீசெண்டாக கனடால இருந்து மூவ் பண்ணதுனால கனடாக்கும் யூஎஸ்க்கும் மாத்தி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ப்ரே பண்ணிப்போம். அதே போல வந்து விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதரோட வந்து கனெக்ட் பண்ணி இந்த வாரத்துல அந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாப் சிச்சுவேஷன் ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. ஸோ அவரோட ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதற்குண்டான காரியத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அதுக்காக ப்ரே பண்ணிப்போம். ஆனான்ற குழந்தைக்காக நம்ம வந்து அண்ணாள் நம்மளுடைய ராதிகா சிஸ்டருடைய மகள், அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்காக உங்க ப்ரேயர்ல பண்ணிக்கோங்க. அதே போல வந்து ஜாயோட அம்மா, ஜாயின்னு சொல்லும் போதே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ஸோ ஜாயோட அம்மா ஓகே ஆண்டி இப்போ ஜாயின் பண்ணிக்காங்கன்னு தெரியல எனக்கு. அவங்களுக்காக வந்து நீங்க வந்து அவங்க வந்து தொடர்ந்து ப்ரே பண்ணிப்போம். அவங்களுக்குள்ளாக ஒரு பலம், ஒரு தேவனுடைய பலம் வந்து அவங்கள வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தேவி ஆண்டிக்காக நான் சொல்லி கொண்டிருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த ஊழியக்காரி மறுபடியும் ஆண்டவர் மத்தியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் விசுவாசித்து கொண்டு இருக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் விசுவாசிங்க. அதுக்கப்புறம் வந்து பிரான்சிஸ் பிரதர், சத்யா சிஸ்டர், அவங்களுக்காக தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கோங்க. பிரதரோட ஜாப் சிச்சுவேஷன் மறுபடியும் அவர் வந்து இன்னொரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. வேற எங்கேயுமே வந்து ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் இங்க யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாபோட சிச்சுவேஷன் வந்து ரொம்ப, ஜாப் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து அநேக காரியங்கள் போய் கொண்டிருக்குது. ஸோ அதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படின்னா, இல்ல இந்த நாள்ல உங்களோட கூட ஆண்டவர் பேசியிருக்காரு அப்படின்னா, தயவா என்ன நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க, என்னோட கூட பேசுங்க. ஐ வாண்ட் டு ஆக்சுவலி ப்ரே வித் யூ, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் யூ டு ப்ரே டுகெதர். ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருக்க காரியம் அது உண்மை, அது சத்தியம், அது நிறைவேறும். அதுல வந்து அந்த டவுட் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த டவுட்டிங் ஸ்பிரிட் அதை தூக்கி போட்டுருங்க. அந்த அவிசுவாசமான காரியங்களை எடுத்து போட்டு, உங்களுக்கு வந்து கண்ணில் நீங்க பார்க்கல இருந்தாலும் உங்க வாயின் வார்த்தையில நீங்க சொல்லுங்களேன், ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தராஜா, நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுங்க. தேவன் உங்களை குறித்து என்ன காரியம் செய்ய நினைக்கிறாரோ அந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறனால தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. ஆமாப்பா, நீங்க உயிர் தெழுந்தீங்க ராஜா. நீங்க உயிர் தெழுந்துட்டு சும்மா இல்ல ராஜா. அப்பா ஏதோ தேவன் சொன்னாரு, தகப்பன் சொன்னார் அப்படின்ற காரியத்துக்காக மாத்திரம் நீங்க வந்து உயிர் தெழுதவில்லை ராஜா. நாங்க உங்களோடு கூட சேர்ந்து உயிர் தெழும்படியாக ராஜா இந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க கர்த்தராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. விசேஷமாக அப்பா கர்த்தராஜா அண்ணாக்காக நன்றி செலுத்துறோம். அவரை மறைத்து நீங்க வெளிப்பட்டதுக்காக நன்றி அப்பா கர்த்தராஜா. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ராஜா பிரயோஜனமுள்ள பாத்திரமாக அப்பா கர்த்தராஜா இவரை பார்க்கிறவர்கள் இவர்களை அல்ல ராஜா, அப்பா உம்மைத்தாமே பார்க்கும்படியான அப்பா கிருபையோடு அப்பா கர்த்தராஜா நீங்க வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா யூ ஆர் கோயிங் டு ஹைட் ஹிம் கம்ப்ளீட்லி லார்ட்.
இங்க முற்றிலுமாக மறைக்க போவதற்காக ராஜா, இந்த குடும்பத்தை முற்றிலுமாக நீங்க மறைக்க போறீங்க. அநேக காரியங்கள் அப்பா கர்த்தரே இவர்களையே அப்பா கர்த்தரே தாக்காதபடிக்கு ராஜா, அப்பா இவங்களை முற்றிலுமாக நீங்க மறைக்க போறீங்க கர்த்தராஜா. மறைத்து நீங்க வெளிப்பட போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அதே போல அப்பா கர்த்தராஜா, இந்த நாள்ல சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தராஜா, ஓ ராஜா அப்பா ஆவியானவர் தாமே கர்த்தராஜா, அந்த வல்லமை இங்க இருக்க ஒவ்வொருக்கும் அப்பா கர்த்தராஜா நிலைத்திருக்கட்டும் கர்த்தராஜா. அப்பா விசேஷமாக ராஜா, அப்பா அப்பா பிரகாஷ் பதரோடைய அப்பா இந்த 2 பிள்ளைகள் அப்பா கேபி டெபி இவங்களுக்காக ப்ரே பண்ணுகிறோம் கர்த்தராஜா. அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கர்த்தராஜா நல்ல அப்பா அவங்க தொடர்ந்து ரொம்ப நாளா அப்பா ஹாஸ்பிட்டல் போய் கொண்டிருக்காங்க ராஜா. அப்பா நீங்க அந்த குழந்தைங்களோடு கூட இருந்து பலப்படுத்தி ராஜா, நாளை பொழுது டாக்டர்கிட்ட போய் அவங்க போய் பார்க்கும்போது ராஜா, அதற்கு முன்பதாகவே ராஜா அப்ப நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நாங்க எல்லாரும் ஒருமுனைப்பட்டு சொல்லுவோமா, ஏசப்பா அந்த குழந்தை 2 பேரும் நாங்கள் சுகப்படுத்துறோம் இயேசுவின் நாமத்தால ராஜா, இயேசுவின் நாமத்தால ராஜா. அதே போல அப்பா நம்ம மத்தியில் அப்பா இணைந்த அப்பா சாமுவேல் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்பா மகனை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா மகனோடு பேசும்போது ஒரு சந்தோஷத்தை அப்பா கொடுத்தீங்களே கர்த்தராஜா. இதோ கர்த்தராஜா மகனை கொண்டு நீங்க அப்பா வைத்திருக்க அந்த மகா பெரிய திட்டத்தை கர்த்தராஜா அப்பா ஒரு ட்ரிகர் நீங்க பண்ணி விடுவதற்காக ராஜா, ஒரு கிக் ஸ்டார்ட் நீங்க பண்ணி விடுவதற்காக, ஒரு ரீசெட் பண்ணி விடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா அண்ணால் குழந்தைக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தராஜா. குழந்தையை வேலியை அடிக்கிறேன். ராதிகா சிஸ்டருடைய கண்ணீரை காண்கிற தேவன் ராஜா, அப்பா கதறலை கேட்ட தேவன் ராஜா, அப்பா உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனாக நீங்க இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா ராஜேஸ்வரி அம்மா அப்பா ஜாயோட அம்மா அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தராஜா. அம்மாக்குள்ளாக அப்பா கர்த்தராஜா இயேசுவின் ஆவியானவருடைய பலம் அப்பா இறங்கட்டும் கர்த்தராஜா. மற்ற எந்த காரியமும் இல்ல கர்த்தராஜா, உம்மை மாத்திரம் ராஜா பிடித்துக் கொள்ள முடியாப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா அப்படியாக பிரான்சிஸ் பிரதருக்காக சத்யாசிஸ்டருக்காக ஜெபிக்கிற அவங்களுடைய காரியத்தை உங்க கத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன். நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. பரலோகத்தில் இருக்க தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொன்ன வசனத்தின்படி கர்த்தராஜா நீங்க வாய்க்க பண்ணுங்க பாப்பா. நீங்க அப்படி செய்யப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவி ஆண்டிக்காக ஜெபிக்கிற தேவி ஆண்டி மறுபடியும் எங்க மத்தியில் நீங்க கொண்டு வரப்போறீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல விக்னேஷ்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த மகனை உங்க கத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க ராஜா. அப்பா ஆனாலும் ராஜா அப்பா அந்த வேலையின் நிமித்தம் அப்பா மகன் படுகிற காத்து அறிந்திருக்கீங்க அப்பா கர்த்தராஜா. we are opening the door in the name of Jesus Christ அப்பா. நீங்க அப்பா அந்த கதவை முற்றிலுமாக திறப்பதற்காக, எங்கள் மூலியமாக திறப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துற நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல அப்பா சொல்லப்படாத அநேக ஜெப குறிப்புகள் இருக்கு ராஜா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தராஜா. அப்பா அவங்க இருதயத்துல இப்ப போய் கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன் கர்த்தராஜா. அது ஆமென்றும் ஆமென் என்று நீங்க கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்த எல்லாருக்காகவும் நன்றி. அல்லேலூயா.